ஐயா அவர்களுக்கு திருவடி வணக்கம். அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, அருள்மிகு உண்ணாமலை சமேத அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி, திருத்தணி முருகப்பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி, அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத அருள் ஜோதி நாதனே திருவடிகள் போற்றி போற்றி, அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். குருவாழ்க, குருவே துணை. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். சாருமதி அம்மா விநாயகர் பாடல் பாடும். பாடுறோம். சிவாய நம்ம அனைத்தடையரும் திருவிழா. பிடியதன் ஊரு ஊமை கொளமிகு கரியது, வடி கொடு தனதடி வழிபடும் அவரிடர், கடி கணபதி வர அருளினன் மிகு கோடை, வடிவினர் பயில் வலி வளமுறையிறையே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. புவனேஸ்வரி அம்மா நாலொரு துதி பாடுங்கம்மா. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. ஒழியல்கோன் வெப்பொழித்த எடுத்துட்டு பாடுங்க. ரொம்ப குறன்னு. ஊழியர்கோன் எப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல் அணைந்த பிரான் வாழி திரு நாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊர திரு தாள் போற்றி, ஊழிமலி திருவாத ஊர திரு தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். நன்றி. மானத்தேடையா திருவடி பணிகிறேன். திருவடி வணக்கங்க ஐயா. திருவடி வணக்கம்மா. திருச்சிற்றம்பலம். ஐயா வாருங்கள் ஐயா. நம்ம ஈசன் குடும்பத்தின் சார்பாக அனைத்து அடியார்களின் சார்பாக ஐயாவை வருக வருக என்று வரவேற்கிறேன். இன்று 7வது அமர்வு ஐயா. இன்னைக்கு நீங்க ஆரம்பிக்கலாம் ஐயா. சிவாயன் நம பார்வதிபதே. ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பீரை போலும் எயிற்றனை, நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை பொந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே, போலியர்கோன் வெப்போலித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆலிமிசை கல் மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாலி திரு நாவலோர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரல் திரு தாள் போற்றி. மையன்பர்களே, நம்ம எல்லாம் மேற்கொண்டிருக்கும் தில்லைக்கூத்தனின் திருப்பாதங்களையும் சைவத்தையும் தமிழையும் நமக்கு கட்டி காத்து கொடுத்து அருள் இருக்கும் சைவ மடாதிபதிகளின் பொன்னார் திருவடிகளையும், இந்த இணையத்தில் இருந்திருக்கும் அடியார் குடும்பங்களின் திருவடிகளையும் சிவனடியாக எண்ணி என் தலை மீது சூட்டிக்கொண்டு இன்றைய திருமந்திர சிந்தனையை நாம் தொடங்கிய தொடர்வோமாக. அன்பர்களே, இதுவரை நாம் 35 பாடல்களை சிந்தித்திருக்கின்றோம். இப்பொழுது நாம் 36வது பாடலை சிந்திக்கலாம். அப்பனை நந்தியை ஆறாமுதினை ஒப்பிலி வல்லலை ஒளி முதல்வனை, எப்பரிசாயினும் ஏத்துமின் ஏத்தினால் அப்பரிசீசன் அருள் பெறலாமே. இந்த கடைசி வரைதான் இந்த பாடலுடைய திரண்ட கருத்து. இதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டோட போதும். இது பெருமானை எப்படியாவது நீங்க ஏற்றணும், எந்த வகையிலாவது ஏற்றணும், எந்த வகையாலாவது வழிபாடு செய்யணும். மனத்தாலோ வாக்காலோ உடம்பாலோ ஏதாவது எந்த வகையாலோ உங்களை நீங்கள் எப்படி ஏற்றினாலும்
அந்த ஈசனின் அருள் பெறலாம். அப்பரிசு ஈசன் அருள் பெறலாம் தான் இந்த திரண்ட கருத்து. அதை மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கிட்டா போதும். அப்பனை நம்ம உடம்புக்கு வந்து அப்பா இருக்காங்க. நம்ம உடம்புக்கு அப்பா வந்து இந்த ஒரு பிறவிக்கு மட்டும்தான். ஒவ்வொரு பிறவிக்கும் அந்த அப்பா வந்து மாறிக்கிட்டே போவாங்க. எல்லா பிறவிக்கும் மாறாத அப்பன் யாரு அப்படின்னா இந்த ஒப்பிலி அப்பனாகிய நம்முடைய ஈசன் தான். அவன் தான் வந்து உயிருக்கு தந்தை. அவருக்கு என்ன பெயர் அப்படின்னா அந்த ஒரு பெயர் வந்து நந்தி நாமம் நமச்சிவாயவே. ஏன்னா இவருக்கு வந்து குருநாதர் வந்து நந்தியம் பெருமான். நந்தியம் பெருமானால அவர் வந்து நந்தி நந்தின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. குருநாதரை வந்து சிவமாக பார்ப்பது வழக்கம். சிவம்தான் குருநாதராக வருகின்றது என்பது சைவ சித்தாந்தத்தின் முடிவு. எனவே அப்பனை எனக்கு உயிருக்கு தந்தையை, நந்தியை எனக்கு இறைவனாகிய அந்த சிவனை, ஆறா அமுதனை. இந்த அமுதம் என்பது என்னன்னா நம்மை வந்து நீண்ட நாள் வாழ வைக்கக்கூடியது, உடலுக்கும் மனத்துக்கும் இன்பத்தை வந்து கொடுக்கக்கூடியது. ஆனா எந்த இனிப்பான பொருளை நீங்க சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆகும், அது வந்து தெவிட்டு விடும், திகட்டி விடும். எனவே இது வந்து ஆறா அமுது. நீங்க கண்ணால பார்த்தாலும் சரி, காதால கேட்டாலும் சரி, வாயால புகழ்ந்தாலும் சரி, செஞ்சாலும் அப்பனை பார்த்துக்கிட்டே இருக்கணுமே, சிவபெருமானை பார்த்துக்கிட்டே இருக்கணுமே, நடராஜ பெருமானை பார்த்துக்கிட்டே இருக்கணுமே, தட்சிணாமூர்த்தியை பார்த்துக்கிட்டே இருக்கணுமே அப்படிதான் மனசுக்கு தோணுமே ஒழிய சில உலக கடமைக்காக நம்ம வந்து விடைபெற வேண்டும் போல அப்படியே பார்த்துக்கிட்டு அங்கேயே உட்காந்துட மாட்டோமா, அப்படியே இறைவனோட திருவடியிலேயே நம்ம இருக்க மாட்டோமாதான் அந்த மாதிரிதான் மனசுக்கு வந்து தோணும். எனவே வந்து ஆறா அமுது வந்து தெவிட்டாத அமுதம் போன்றவன் அவன். ஒப்பிலி வள்ளல். வள்ளல்னா ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் ஒன்றை கொடுப்பவன் தான் வள்ளல். பெருமான் வந்து நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு? ஒன்னையுமே எதிர்பார்க்கிறாரு. பெருமானுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? எல்லாமே அவன் கொடுத்தது. இந்த உடம்பு வந்து அவன் கொடுத்தது, சரிங்களா? இந்த நான் கொடுத்த படிப்பு வந்து அவன் கொடுத்தது, இந்த திருமந்திரம் வந்து அவன் கொடுத்தது, இந்த சொல்லக்கூடிய உரை வந்து அவன் கொடுத்தது, இந்த தனுகான போனபோகங்கள் எல்லாம் அவன் கொடுத்தது. அவன் வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கொடுப்பவன் அவன் வந்து வள்ளல். அவன் வந்து ஒப்பிலி வள்ளல். அவன் வந்து அவனுக்கு தன் ஒப்பாராக யாரையும் சொல்ல முடியாது. பெருமானுக்கு ஒப்பாக யாரையாவது சொல்ல முடியும்னா சொல்ல முடியாது. தன்னேரில்லோன் தானே காண்க என்று மாணிக்கவாசர் வந்து சொல்வார். அவனுக்கு ஈடு இணையாக வந்து யாரையும் சொல்ல முடியாது, அவனுக்கு ஒப்பாகவும் யாரும் சொல்ல முடியாது. அவன் வந்து ஒப்பாரும் மிக்காரும் இல்லாதவன். அவன் வந்து பரன், பரம்பரன், பராபரன். பரன்னா மேலான பொருள், மிக மேலான பொருள். அவனுக்கு ஒப்பாக எதையும் சொல்ல முடியாது, எந்த தெய்வங்களையும் வந்து சொல்ல முடியாது. ஊழி முதல்வனை. எனவே இந்த ஊழிகள் காலத்துல என்ன செய்யும், எல்லா தெய்வமுமே வந்து அழிந்துபட்டு போய்விடும். அம்பாளை கூட பெருமான் வந்து தனக்குள் வந்து ஒடுக்கிக் கொள்வார். அப்ப எஞ்சி இருப்பது யாருன்னா பெருமான் மட்டும்தான் எஞ்சி இருப்பார். அவர் தான் வந்து ஊழி முதல்வனாக, இந்த ஊழிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவனாக, அந்த ஊழியை செய்யக்கூடியவனாக, அந்த அந்தத்தை செய்யக்கூடியவனாக, இந்த முற்றளிப்பை செய்யக்கூடியவனாக, அந்த சங்காரக்காரனாக இந்த பெருமான் தான் இருக்கின்றான். அவன் தான் வந்து ஊழி முதல்வன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச திருவாசகம். ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனையே ஏழை பங்காளனையே பாடியலோர் எம்பாவாய். ஊதி முதல்வனாய் நிற்பது, அந்த சங்காரக்காரனாக நிற்பதுதான் பெருமானுக்கு வந்து சிறப்பு. இது வந்து சைவ சித்தாந்தம் படித்தவர்களுக்கு தான், உணர்ந்தவர்களுக்கு தான் தெரியும். அந்த ஊழி முதல்வன்கிட்ட ஊழியில வந்து எதுக்காக செய்யறான்னா, இந்த உயிர்களை ஒடுக்கி அதற்கு வந்து இளைப்பாறுதல் கொடுக்க வேண்டும். இப்போ குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு போயிட்டே இருக்கு. இந்த 6 நாள் ஸ்கூலுக்கு போனா 1 நாள் அதுக்கு ரெஸ்ட் வேணும். வருஷம் முழுக்க போயிட்டு இருக்கு, வருஷம் முழுக்க போனா 1 மாசம் அந்த ரெஸ்ட் வேண்டியிருக்கு. அப்படி இந்த உயிர்கள் வந்து என்ன செய்து பிறந்து பிறந்து இழைக்கின்றது. அந்த உயிருக்கு கொஞ்சம் இழைப்பை கொடுப்போம், கொஞ்சம் ஓய்வை கொடுப்போம் என்றால் பெருமான் வந்து அந்த ஊழியை வந்து உண்டாக்கின்றார். எனவே அந்த ஊழிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட அந்த முதல்வனை, அந்த முதற் பொருளாக இருக்கக்கூடிய சிவபெருமானை எப்பரிசாயினும் எந்த வகையிலாவது, எந்த தன்மையிலாவது, உங்க மனசுக்கு எது பிடிச்சிருக்கோ, உங்க உடம்புக்கு எது பிடிச்சிருக்கோ, உங்க சூழ்நிலைக்கு எது பிடிச்சிருக்கோ, உங்க பொருளாதாரத்துக்கு எது ஒத்து வருதோ அந்த வகையில நீங்க வந்து அவனை வந்து ஏத்துமீன், அவனை வந்து நீங்க வந்து வழிபாடு செய்யுங்கள். அந்த மாதிரி ஏத்தினால் என்ன கிடைக்கும்? அப்பரிசு ஈசன் அருட்பெறலாமே. அந்த மாதிரி நீங்க பெருமானை வந்து நீங்கள் வழிபட்டால் அவன் அருளை எய்தலாம். வந்து அவனை அருளை எய்வதுதான் நம்முடைய நோக்கம். அப்பனை, ஒரு குழந்தை இருக்கா, நல்ல குழந்தைய இருக்கு, கெட்ட குழந்தைய இருக்கு. நல்ல குழந்தைய வந்து தட்டி கொடுத்து வளர்க்கிறாரு அப்பா, கெட்ட குழந்தைய வந்து அவர் அடிச்சு திருத்துறார். குற்றம் செய்த மகனை என்ன செய்வார்? அவர் அடித்து திருத்தி குணம் புகட்டி வளர்ப்பது இந்த உடலுக்கு ஏற்பட்ட தந்தை. இந்த உடலுக்கு உள்ள தந்தையை அந்த வகையான ஒரு பொறுப்பை வந்து ஏற்றுக்கொள்கின்றார். அப்பொழுது உயிருக்கு தந்தையாகிய நம்முடைய சிவபெருமான் என்ன செய்வார்? இந்த உயிருக்குள்ள குற்றம் என்ன குற்றம்னா அந்த ஆணவ மன குற்றம்.
இந்த ஆணவமல குற்றம் தான் நம்முடைய அறிவை வந்து மறைத்து கொண்டிருக்கின்றது. இந்த அறிவை மறைப்பதால் தான் நான் என்ன நினைக்கிறேன், இந்த உடம்பா நான் என்ன நினைச்சுக்கிறேன், இந்த உயிரா என்ன வந்து நினைக்கல. உயிரை வந்து என்னால நினைக்க முடியல. நினைக்க முடியாம அந்த ஆணவ மலம் வந்து மறைத்து கொண்டிருக்கின்றது. அதை வந்து ஆவாராக சக்தி, ஆவாரகம்னா மறைப்பு சக்தின்னு பேரு. எனவே அது என்ன செய்கின்றது, கேவல நிலையில் எனது அறிவை வந்து முழுமையாக மறைத்து விடுகின்றது. முழுமையாக மறைக்கும் போது அப்போது நான் உயிர் என்று ஒரு பொருள் இருப்பதாக தெரியவில்லை. அதே மாதிரி இந்த ஆணவ மலம் தான் மறைத்துக் கொண்டிருக்கின்றது என்பதும் அதுவும் தெரியவில்லை. இந்த ஆணவ மல மறைப்பை நீக்கக்கூடிய அந்த சிவன் இருப்பதும் தெரியவில்லை. எனவே அப்போது முழு அறியாமல் இருக்கின்றோம். அதை வந்து கேவல நிலை என்று சொல்கின்றோம். பெருமான் வந்து ஒரு அறிவு பொருள், என்னுடைய குழந்தை இந்த மாதிரி ஐம்புல வேடல் அகப்பட்டு கொண்டு இந்த மாதிரி கிடக்குது, இருள மாட்டிக்கிட்டு தத்தளிக்குதுன்னு பெருமான் வந்து இறக்கப்பட்டு என்ன செய்கின்றார், நம்ம வந்து சகல நிலைக்கு உயர்த்துகின்றார். ஒரு ப்ரொமோஷன் வந்து கொடுக்கின்றார். சகல நிலைனா இந்த கேவல நிலை ஒண்ணுமே தெரியாம கிடக்கு. இப்ப இந்த உயிருக்கு என்ன செய்யணும், அறிவு விளக்க வேண்டும். அறிவு விளக்க வேண்டும்னா அதுக்கு ஏதாவது ஒரு கருவி காரணங்கள் கொடுத்தால்தான் இந்த அறிவு வந்து விளங்கும். எனவே பெருமான் என்ன செய்கின்றார், இந்த தனுவாகிய உடலை வந்து கொடுக்கின்றார். இந்த உடலில் வந்து அந்த அறிவு கருவிகள் 5, மெய் வாய் கண் மூக்கு செவி, தொழிற்கருவிகள் 5, அந்த கரணங்கள் 4, இதெல்லாம் கொடுக்கின்றாரு. கொடுத்தவொடனே அது எதற்காக கொடுத்தோம்னா, இந்த அறிவு கருவிகள் மூலமாகவும் தொழிற்கருவிகள் மூலம் பெருமானை வந்து வழிபட்டு அவன் அருளை வந்து நம்ம என்ன அதை பெற வேண்டும். ஆனா நம்ம அப்போ இந்த ஆணவமலம் என்ன செய்யுது, அப்பொழுது தன்னுடைய அதோன் நியமிகா சக்தி, அதோன்னா கீழ் நோக்கி பாது. பெருமானுக்கு அதோ முகம்னு ஒரு முகம் இருக்கு இல்லையா, அது மாதிரி அவன் கதி அதோ கதி தான் சொல்றோம் இல்லையா, அதோட கீழ் நோக்கி இருக்கின்றது. அப்பொழுது ஆணவமலம் என்ன செய்கின்றது, இந்த உயிரை வந்து பெருமானை பார்க்க ஒட்டாமல், பெருமானை அறிய ஒட்டாமல் இந்த உலகத்தை மட்டுமே காண்பிக்கின்றது. உலகத்துல எவ்வளவு இன்பம் இருக்கியா, அது நீ அனுபவின்னு நம்மை தூண்டுது. எனவே அப்ப என்ன செய்யறோம், நம்ம வந்து இந்த சகல நிலைக்கு வந்தாலும் நாம் என்ன செய்கின்றோம், அங்கு வழிபாடு செய்யாமல் நாம் என்ன செய்யறோம், உலக இன்பத்தில் நம்ம இருக்கோம். அதுக்கு காரணம் வந்து அந்த ஆணவ மல மறைப்பு. இந்த ஆணவ மல மறைப்பை நீக்கினால்தான் நமக்கு என்ன செய்யும், அந்த ஞானம் என்கின்ற அந்த அறிவு கிடைக்கும். அந்த ஞானம் கிடைத்தால்தான் பெருமானுடைய திருவடியில் சேர முடியும். அதை செய்வது யார், இது பெருமான் தான். இந்த உயிருக்கு தந்தையாக உள்ள அந்த சிவபெருமான் தான், நந்தி என்ற பெயருடைய அந்த சிவபெருமான் தான் நமக்கு அந்த காரியத்தை வந்து செய்கின்றார்கள். எனவே எந்த பொருளை உண்டாலும் அது வந்து திகட்டும். இந்த திகட்டாத அமுதம் போன்றவன் அவன் வந்து சிவபெருமான். இங்க எப்படி சாயினும் ஏத்துமின், கண்ணப்பர் போல அந்த அன்பு நெறிப்பட்டு நீங்கள் வந்து செய்யலாம். இல்ல சிவகோத்திரர் செஞ்சார் இல்லையா, அவர் ஆகம முறைப்படி செஞ்சார். அது ஆகம முறைப்படி செஞ்சதுனால கண்ணப்பன் செய்தது வந்து அனாச்சாரமாக அவருக்கு தெரியுது. ஆனா பெருமான் வந்து அந்த கண்ணப்பனுடைய அன்பை தான் பார்த்தார். இந்த ஆகம பூஜையை விட இந்த அன்பு பூஜை தான் உயர்ந்தது என்று கண்ணப்பருக்கு வந்து அருள் புரிந்தார். அதை சிவகோசிரியருக்கும் காட்டினார். எனவே நீங்கள் கண்ணப்பர் போன்று அன்பு வயப்பட்டோ அல்லது சிவகோசிரியார் போட்டு ஆகம நெறின்றோ நீங்க இருக்கலாம். நீங்க வேற ஏதாவது ஒரு மற்ற ஸ்கூல்ல, ஒரு முஸ்லீம் ஸ்கூல்லையோ கிறிஸ்டின் ஸ்கூல்ல வேலை வந்து பார்க்கலாம். அப்போது நீங்க என்ன செய்ய, ஒரு மறைந்த அன்பு கொண்டோ, அப்ப நீங்க நெற்றி முழுக்க நீர் வந்து பூச முடியாது, ஒரு மறைவாக தான் போற்ற முடியும். ஒரு மறைந்த அன்பு கொண்டோ நீங்கள் என்ன செய்ய வேண்டும், பெருமானை வந்து நீங்கள் வாக்கு மனம் காயத்தால் நீங்க வந்து ஏற்ற வேண்டும், புகழ வேண்டும். ஏன்னா அவன்தான் வந்து நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் அந்த தெய்வத்தின் மூலமாக நமக்கு அருளை கொடுப்பவன் அந்த சிவபெருமான் தான். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச அந்த சித்தியார் பாடல் தான், யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாகி அங்கே மாதொரு பாகனார் தான் வந்து அருள் செய்வார். மற்ற தெய்வங்களுக்கு வந்து அந்த தகுதி வந்து கிடையாது. பெருமான் தான் அந்த தெய்வங்கள் மூலமாக நீங்கள் எந்த கடவுளை வழிபட்டாலும் அந்த தெய்வம் மூலமாக பெருமான் தான் நீங்கள் வேண்டிய பரிசை கொடுக்கின்றார் என்ற கருத்தை சொல்லிவிட்டு அடுத்த திருப்பாடலுக்குள் செல்லலாம். நானும் என்றேத்துவேன் நாடோறும் நந்தியை, தானும் நின்றான் தளல் தானொக்கும் மேனியன், வானில் நின்றார் மதி போல் உடல் உள்வு வந்து ஊனில் நின்றாங்கே உயர்கின்றவாறே. நானும் நின்றேத்துவேன் நாள்தோறும் நந்தியை. நந்தியை அந்த சிவபெருமானை நாள்தோறும் நான் இன்னைக்கு வழிபடுவேன், திரும்ப என்ன செய்வேன், அடுத்த செவ்வாய்க்கிழமை தான் நான் வழிபடுவேன். நான் வந்து வார வழிபாட்டு மன்றத்துல இருக்க வாரம் தான் வழிபடுவேன், இல்லைன்னா மாசம் தான் வழிபடுவேன் அப்படின்ட்டு நம்ம நினைக்க கூடாது. பெருமானை வந்து என்ன செய்யணும், நாள்தோறும் அந்த நந்தியை இறைவனை நானும் நின்றேத்துவேன். நான் வந்து பெருமானை வந்து தினசரி வழிபட்டு கொண்டே இருப்பேன். அந்த மாதிரி வழிபட்டால்தான் என்ன செய்யும், என் உயிர் வந்து நிலை பெறும், என் மனம் வந்து
ஒடுங்கும். அப்ப என்ன அர்த்தம்? அந்த உலக இன்பத்தை விட்டு இந்த ஆன்மீக இன்பத்தை இந்த ஆன்மா வந்து நாடும். எனவே நாள்தோறும் இறைவனை நானும் நிலை பெற்று நின்று ஏத்துவேன். அவன் பெருமான் வந்து எப்படி நின்றான்? ஆனா அவனுடைய உண்மையான நிறம் வந்து அது செந்தழல் போல் திருமேனி தேவர் பிரான் வரக்கூவாய் என்று மாணிக்க வாசகன் சொல்வாரு. அது மாதிரி அவன் தானும் நின்றால் தழல்தான் ஒக்கும் மேனி. அவனுடைய திருமேனி எப்படி இருக்கின்றது? அது செந்தழல் போல செம்மேனியனாக அவன் வந்து வெளிப்பட்டு நிற்கின்றான். செந்தழல் புரை திரு மேனியும் காட்டி திருப்பெருந்துறையுடைய கோயிலும் காட்டி அந்தணன் ஆவதும் காட்டி வந்த ஆண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயி என்று திருப்பள்ளி எழுச்சியில பார்த்திருக்கோம். அங்க மாணிக்கவாசகருக்கு பெருமான் எப்ப அந்த செந்தழல் போல செம்மேனியனாக தான் வழிபட்டு நிற்கின்றான். அப்ப எப்படி இருக்கின்றான்? அவன் வந்து தழல் போல இருந்தாலும் அவன் வந்து சுடவில்லை. அவன் வந்து 1000 கோடி சூரிய பிரகாசத்தோடு இருக்கின்றான். ஆனால் எப்படி இருக்கின்றான்னா இந்த சந்திரன் போல நமக்கு வந்து குளிமையாக இருக்கின்றான். வானில் நின்றார் மதிபோல் உடல் உள் உவந்து. இந்த சந்திரன் எங்க இருக்கு? அது வந்து ஆகாயத்துல இருக்கு, வானத்துல இருக்கு. இந்த வானத்துல இருந்து என்ன செய்யுது? அந்த சந்திரன் வந்து உலகத்தில் உள்ள உயிர்களை வந்து மகிழ்விக்கின்றது. அந்த பெருமான் வந்து என்ன செய்தார்னா என்னுடைய உடல் உள் உவந்து என்னுடைய உடலையே வந்து கோயிலாக கொண்டு ஆலயமாக கொண்டு பெருமான் வந்து எதை செஞ்சாலும் உவந்து செய்வார். ஆலந்தான் உகந்து அமுது செய்தானே என்று கச்சியம்பத்துல வந்து சுந்தரப்படும். அப்பேற்பட்ட அந்த ஆழகால விஷயத்தை கொடுக்கும்போது பெருமான் அதை உகந்துதான் செய்தான். எந்த செயலை செய்தாலும் பெருமான் வந்து உகந்துதான் செய்தான். அதுபோல உயிர்களாகிய நாமும் எந்த செயலை செய்தாலும் சரி, அந்த திருமணத்தை சொன்னாலும் சரி, கேட்டாலும் சரி, மன மகிழ்வோடு நீங்கள் வந்து நான் சொல்ல வேண்டும், நீங்கள் கேட்க வேண்டும். அதுபோல பெருமான் வந்து இது வந்து என்ன செய்யறது? மலம் சோறும் 9 வாயில் குடில். இந்த மலக்குரம்பை மலமாக்குரம்பை இது மாய்க்க மாட்டேன் எங்கள் சிவலோகா என்று சொல்வார். மலக்குரம்பையிலும் பெருமான் என்ன செய்கின்றான்? அவன் மகிழ்ந்து எழுந்து அருள் இருக்கின்றான். மதிபோல் உடல் உள் உவந்து என்று எந்தையே ஈசா உடலிடம் கொண்டாய் யான் இதற்கிலன் ஓர் கைமாறே என்று சொல்வார். அந்த உடலிடமாக அவன் எழுந்து அருளி என்ன செய்கின்றான்? அவன் ஊனில் நின்றாங்கே உயிர்க்கின்றவாறே. நம்முடைய உயிர் மூச்சாக பிராணனாக இருப்பது யாருன்னா அந்த சிவபெருமான் தான். வாசி வாசி என்று வாசித்த தமிழ் என்று சிவா சிவா என்று சிந்தனையில் நின்று. இந்த உயிர்ங்கிறது உயிரை குறிக்காது. உயிர்த்தல்னா மூச்சு விடுதல் அர்த்தம். மூச்சுடைய பெருமான் வந்து என்ன செய்கின்றார்? அந்த ஊனில் நிற்கின்றார். நம்முடைய மூச்சு காற்றை வந்து அவர் இயக்கின்றார். எனவே நான் போன கிளாஸ்ல சொன்ன மாதிரி நான் சொன்னேன், சிவோன்னு மூச்சு எடுத்து கம்முன்னு மூச்சு விடுறது. அது வந்து இந்த நடுநாடி மைய நாடி மூலமா மூச்சு விடுறது. அது யோகத்துல உள்ளவங்க செய்யக்கூடியது. அது வந்து சிவோகம் பாவனை என்று சொல்வார்கள். உங்களுக்கு என்ன மந்திரம் ஏதாவது உபதேசமா இருக்கும் இல்லைங்களா? உங்களுக்கு சிவாய நமனோ இல்லைன்னா நம்ம சிவாயனோ உங்களுக்கு உபதேசமா இருக்கும். நீங்க அந்த மந்திரத்தையே மூச்சோடு சேர்த்து சொல்லலாம். இப்ப சிவாய நமன்னு மூச்சு விட்டா சிவாயன்னு மூச்சு இருக்கணும், நமன்னு சொல்லிட்டு மூச்சு விடணும். இது வந்து நீங்க வாயால் சொல்ல வேண்டாம். இந்த மூச்சு காத்தோட மூலாத்துல இருந்து மூச்சோட படிக்க சிவாய நம சிவாய நம மூச்சோட வந்து ஏற்கனவே ஒரு நாளைக்கு 21,600 ஜபம் செய்த கணக்கு வந்துவிடும். நமச்சிவாயனா நம சிவாய. உங்க குருநாதர் வந்து எந்த உபதேசம் கொடுத்தாரோ அதை நீங்க வந்து மூச்சு காற்றோடு அந்த பலனோடு கலந்து செய்ய வேண்டும். பெருமானை வந்து நின்று ஏத்துவது எது? பெருமானுக்கு மிகவும் பிடித்தது வந்து அந்த பூக்கள் தான். பூசனை என்றாலே பூவை கொண்டு செய்யக்கூடியது பூசனை. பூசை தான் பூசனை என்று அழைத்தது. அதனால அப்பர் பெருமாள் நாள்தோறும் பூக்கை கொண்டு பொன்னடி போற்றுங்கள் சொல்வார். தினசோறும் நீங்க என்ன பண்ணுங்க, உங்க தோட்டத்துல இருந்து ஒரு பூவை படுத்தி போய் பெருமான் திருவிழா பண்ணுங்க. நீங்க வீட்டுல ஒரு படம் வச்சிருக்கீங்க, லிங்கம் வச்சிருக்கீங்கன்னா அதுல திருவடியில வந்து நீங்க வந்து சாத்துங்க. ஒரு பூ, ஒரு துளி நீர், சரிங்களா? பூ கிடைக்கலையா, ஏதாவது ஒரு பச்சளை பெருமானுக்கு பத்திரங்கள் கொடுக்கலாம். வன்னி புஷ்பம், இல்லைன்னா இது வில்வம். அப்படி வில்வத்தை 6 மாசம் வரைக்கும் நம்ம வந்து பயன்படுத்தலாம். எனவே பெருமானுடைய பொன்னடி வந்து போற்ற வேண்டும். அந்த மாதிரி போற்றினால் பெருமான் என்ன செய்வான்? அது அருள் செய்வான். அது என்ன செய்யணும்? தினசரி செய்ய வேண்டும். தினசரி 2 வேளை செய்தால் சிறப்பாக ஒரு தடவையாவது செய்த வேண்டும். ஏன் அந்த மாதிரி பெருமானை செய்ய வேண்டும்? பெருமான் அந்த மாதிரி பண்ணாதான் பெருமானுக்கு வந்து மகிழ்ச்சி கிடைக்குமா? அப்போதான் வந்து பெருமான் வந்து பெருமானுக்காக செய்யறாமா நமக்காக செய்யறாமான்னு ஒரு கேள்வி எழுப்பிக்கிறோம். நம்ம செய்த செயல் எல்லாமே வந்து பெருமானுக்காக கிடையாது, நமக்காக தான். இந்த மாதிரி ஏத்துனாதான் என்ன செய்யும்? நம்ம மனம் வந்து பரிவாகப்படும், நம்ம மனம் வந்து பக்குவப்படும்.
இப்ப மனம் பக்குவப்படுவதற்காக தான் அவர்கள் என்ன செய்யறாங்க, இந்த மந்திர ஜபம் பூஜை எல்லாம் நமக்கு வந்து பெரியோர்கள் வந்து கொடுத்து இருக்கின்றார்கள். இந்த மனம் தானே நம்ம போட்டு பாடாப்படுத்துது. பார்க்க போனா நமக்கும் இறைவனுக்கும் தடையாக இருப்பது என்ன, நம்ம எவ்வளவோ சொல்லலாம், 36 புத்தகங்களை சொல்லலாம். இந்த முக்கியமானது இந்த மனசுதான் நம்மளை போட்டு பாடாப்படுத்துது. மனசு எங்காவது கட்டுப்படுதா சொல்லுங்க? கட்டுப்பட மாட்டேங்குது, கட்டுப்பட மறுக்குது. அது என்ன செய்ய, படிப்படியா தான் அதை வந்து ஒடுக்கணும். எனவே நம்முடைய மனம் வந்து பக்குவமாகும் பொருட்டுதான் பெருமானை நாம் வந்து வழிபட போகின்றோம். இதனால் பெருமானுக்கு வந்து எந்த பிரயோஜனமும் கிடையாது. பிரயோஜனம் முழுக்க முழுக்க நமக்கு தான், உயிராகிய நமக்கு தான். அப்பதான் என்ன செய்வான், பெருமான் வந்து ஏற்கனவே இங்க இருக்கான் அப்படின்னு நமக்கு தான் தெரியும். நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த கோயில்ல மட்டும்தான் பெருமான் இருக்கு. நம்ம சரியில வந்து ஆரம்பிக்கிறோம். சரியில ஆரம்பிச்சு அங்க சரியை தொண்டு சுகுறோம். போய் கோயில போய் நம்ம கூட்டுறோம், மெழுகுறோம், கோலம் போடுறோம், அப்புறம் பூமாலை வந்து தொடுக்கிறோம், பாமாலை தொடுக்கின்றோம். இதெல்லாம் சரியை தொண்டுல வந்து வந்துடுது. அந்த வந்து நாங்க பார்த்தா சில பேர் வந்து அங்க சிவ பூஜை வந்து செய்வாங்க. சிவபூஜை வந்து நம்மளும் பூஜை செய்யலாமே மனசுக்கு தோணும். அப்ப நம்ம ஒரு உபதேசம் வாங்குறப்ப நமக்கு ஒரு லிங்கத்தை கொடுப்பாங்க, சனிக லிங்கமோ வழிபடக்கூடிய ஒரு லிங்கத்தை கொடுப்பாங்க. சரி, அந்த லிங்கத்தை வந்து நம்ம வீட்டுல வச்சு நம்ம பூஜை வந்து செய்வோம். அந்த மாதிரி சரியிலிருந்து கிரியைக்கு போவோம். கிரியை தாண்டி அப்ப என்ன செய்வோம், யோகத்துக்கு போவோம். யோகத்துல பெருமான் வந்து இந்த மூச்சோடு இருக்கின்றான், சிவா சிவா என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றான். போக பெருமான் வந்து என் உள்ளத்தில் இருக்கின்றான், என் இதயத்தில் இருக்கின்றான், என் உடலில் இருக்கின்றான், என் உயிரில் இருக்கின்றான். அவன் இல்லாத இடமே இல்லை. அங்கு இங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாக ஆனந்த பூர்த்தியாக இருக்கின்றான். அவனை வந்து கண்ணால் பார்த்தால் எனக்கு இன்பம், வாயால் தோத்தரித்தால் எனக்கு இன்பம், அவனை பற்றி பேசினால் இன்பம், அவன் அடியார்களோடு கலந்து இருந்தாலே எனக்கு வந்து இன்பம். நம்ம ஆன்லைன்ல பண்ணிட்டு இருக்கோம், ஆஃப்லைன்ல நேரடியா நம்ம ஒரு திருவாசம் முற்றோதல் செஞ்சோம்னா நமக்கு எவ்வளவு சந்தோஷம் கிடைக்குது. கலந்து நின் அடியாரோடு அன்று வாழா கழித்திருந்தேன். இந்த அடியாரோடு நம்ம வந்து பேசுறது கூட இல்ல, இருந்தாலும் அவங்க கூட சேர்ந்து இருந்து கலந்து நின் அடியாரோடு அன்று வாழ சும்மா இருந்தாலே போதும். அந்த அளவுக்கு மகிழ்ச்சி வந்து அந்த அளவுக்கு இருக்குது. இது நம்ம அனுபவிச்சிருக்கோம் இல்ல. அதுபோல நம்ம என்ன செய்யறோம், இது பெருமான் அடியாரோடு சேர்வது வந்து ஒரு தனிப்பட்ட இன்பம். எனவே பெருமான் என்ன செய்கின்றார், அப்பொழுது ஒரு செந்தழல், ஒரு நெருப்பு இருந்தது, சூரியன் இருக்குது, சூரியன் வந்து நெருப்பு குளம் தானே, அதுதானே நமக்கு உலகத்தை வந்து நமக்கு காட்டுகின்றது. அது போல பெருமான் என்ன செய்கின்றார், நமக்கு வந்து திருவடி ஞானத்தை உதவி நமக்கு உணர்வறிய மெய்ஞானத்தை நமக்கு கொடுக்கின்றான். அந்த உணர்வறிய மெய்ஞானத்தை கொடுப்பதால் தான் அவன் செம்மேனியனாக, ஞான திருமேனியனாக அவன் இருக்கின்றான். எனவே இது வானில் வந்து அந்த நிலா அல்லது சூரியன் வந்து ஒரு இடத்துல தான் ஏகதேசமா இருக்கின்றது. ஆனா வானம் முழுக்கும் வந்து அது விளக்கம் செய்கின்றது. அதுபோல பெருமான் என்ன செய்கின்றான், என் உடல்ல வந்து எங்க இருக்கான்னா இது இதய தாமரையில வந்து இருக்கான். இதை பத்தி நான் பல தடவை பேசிட்டேன். இந்த இதய தாமரையில் அது 8 இதழ்கள் கொண்ட அந்த இதய தாமரையில் பெருமான் வந்து என்ன இருக்கின்றான்னா, அங்க ஒரு பெருவெளி இருக்கின்றது. அதை தகர ஆகாசம் என்று சொல்வார்கள். இங்க இருக்க வந்து சிதாகாசம்னு சொல்லுவாங்க. நெட்டி பொட்டில் இருப்பது ஆக்கியத்துல வந்து சிதாகாசம்னு சொல்லுவாங்க. இங்க இருப்பது வந்து தகராகாசம்னு சொல்லுவாங்க. இந்த தகராகாச பெருவழியில் பெருமான் என்ன செய்வான், எழுந்து அருள் இருப்பது அப்பொழுதுதான் நமக்கு. அது வரைக்கும் நம்ம என்ன செய்வோம், பாவனையா செய்வோம். பெருமானை வந்து இப்படி என்ன செய்வோம், பெருமானை வந்து இந்த பலிபட லிங்கத்துல வந்து நம்ம ஆவாகனம் செய்வோம். ஆவாசனை பெருமானுக்கு எல்லா உபச்சாரமும் செய்துவிட்டு மறுபடியும் என்ன செய்யணும், நமக்கு வந்து ஒடுக்கிக் கொள்வோம். இது வந்து பாவனையா செய்யறது. அந்த பாவனையா செய்யறதும் ஒரு நாள் அது வந்து உண்மையான அனுபவமாக இருக்கும். அப்போது பெருமான் வந்து என் இதயத்தில் இருப்பது எனக்கு அனுபவபூர்வமாக இருக்கின்றான். அவன் ஊனில் நின்று, இந்த ஊனாலாகிய இந்த உடம்பில் நின்று, இந்த ஊன் என்பது என்ன செய்யும், இந்த ஊனாலாகிய உடம்பை வந்து குறிக்கும். அது உயிர்க்கின்றவாறு, உயிர்க்கின்றவாறுனா இந்த மூச்சு காற்றாக பிராண காற்றாக இயங்குகின்றது. இந்த பிராணன் இருக்கும் வரைக்கும் தானே நமக்கு உயிர் இருக்குது. பிராணன் படிச்சா மூச்சு படிச்சு உயிர் படிச்சு சொல்ல இல்லையா. ஒருத்தர் டக்குனு மயங்கோல் தானே மூச்சு வருதானே கை வச்சு பார்க்கறோம், இல்லை நெஞ்சில வச்சு பார்க்கறோம் இல்லையா. பெருமான் தான் அந்த பிராணனை வந்து இயக்குகின்றான் நம்ம பார்க்கிறோம். எனவே என்னுள்ளே அப்பர் பெருமான் வந்து என்ன சொல்லுவாருன்னா, என்னுள்ளே உயிர்ப்பாய், இந்த உடம்புல வந்து உயிர்ப்பாய்னா மூச்சு காட்டாய், உயிர் தள்ளா மூச்சு ரத்தம், புறம் போந்து பெருமான் எங்க புறத்திலே இருக்க, உனக்கு உள்ளே இருக்க, என்னுள்ளே நிற்கும் என்னம்பர் ஈசனே, என்னுள்ளே உயிர்ப்பாய் புறம்போந்து புக்கு என்னுள்ளே நிற்கும் இன்னம்பர் ஈசனே என்று அப்பரடிகள் வந்து சொல்வார் என்று சொல்லிவிட்டு அடுத்த திருப்பாடலுக்குள் நாம் செல்லலாம். பிதற்றொழியேன் பெரியான் அறியானை, பிதற்றொழியேன் பிறவா ஒருவானை,
பிதற்றொழியேன் எங்கள் பேர் நந்தி தன்னை பிதற்றொழியேன் பெருமைத்தவன் நானே. நான் எதுக்காக இந்த பிறவை எடுத்தேன்னா, பெருமானை பற்றி பிதற்றிக் கொண்டே இருக்க வேண்டும், பெருமானை பற்றி பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். எப்ப பார்த்தாலும் சிவ சிவன்னு சொல்லிக்கிட்டேன்னு மத்தவங்க சொல்ற மாதிரி நம்ம வாழ்க்கை வந்து அமையும். மத்தவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், என்ன வேணாலும் நினைச்சிட்டு போட்டோம். நான் செய்யறது வந்து எனக்காக, என்னுடைய பெருமானுக்காக. இந்த பெருமானை நாமத்தை நான் சொல்லிக்கொண்டே திரிவேன் என்பதுதான் என்னுடைய திரண்ட கருத்து. பெரியோன், இந்த உலகத்திலேயே இந்த புவனத்திலேயே பெரியவன் யார்னா பெருமான் தான் பெரியவன். அவன் வந்து அரியானை, அவனை வந்து பெறுவது வந்து மிகவும் கடினம், ஆனா முயற்சி செய்தால் கிடைக்கும். எனவே வந்து அரியானை, காண்டற்கு அரியானை என்று சொல்லுவாங்க. கண் முதல் எல்லோர் விண் முதல் பூதம் வெளிப்பட வகுத்தோம். பெருமானை வந்து இந்த கண் மூலம் நம்ம வந்து பார்க்க முடியாது. நம்ம என்ன செய்யறோம், நமக்கு அந்த இதுல சொன்ன மாதிரி 3 அளவைகள் சொல்ல, காண்டல் அளவை, கருதல் அளவை, ஆகம அளவை. பெருமானை கண்ணால் பார்க்க முடியவில்லை. இந்த உலகத்தில் உள்ள இந்த சூரியன், சந்திரன், பூமி இதெல்லாம் வந்து ஒரு ஒழுங்கோடு இயக்கக்கூடிய இருக்கு இல்லையா. விண்முதல் பூதம் வெளிப்பட வகுத்தோன், எல்லாவற்றையும் வெளிப்பட வகுத்தவன் யார், அந்த பெருமான் என்று நம்ம ஊகித்து அனுமானித்து அறிகின்றோம். இதே பெருமானை வந்து நம்ம என்ன செய்யறோம், இப்ப நம்ம என்ன செய்யறோம், இப்ப அந்த அனுமான அளவை அது மூலமா தான் நம்ம பெருமான் இருப்பது நமக்கு தெரியுது. நமக்கு கண்ணுக்கு வந்து காட்சி கொடுத்தாருன்னா மாணிக்கவாசருக்கு வந்து காட்சி கொடுத்தார். கணக்கிலா திரு கோலம் நீ வந்து காட்டினாய் கழிப்புண்டிலே, இது எடுத்தோடனே அது கொடுத்துட்டாரா அப்படின்னா இல்ல. எனக்கிலாத பெருந்துரை பெருமான் உன்னாமங்கள் பேசுவார்க்கு எனக்கிலாத இன்பமே வரும் துன்பமே துடை தென்பிரான் உனக்கிலாதோர் வித்து மேல் விளையாமல் என் வினை உத்தவன். இந்த வினை வந்து ஒக்க வேண்டும். அந்த வினையை என்ன செய்யணும், அதை வந்து வறுக்க வேண்டும். உணக்குதல்னா அதை வந்து வறுத்தல் அல்லது வெவித்தல். கிராமத்தை சொல்லுவாங்க, இந்த நெல்லை வந்து உனக்குப்பா வெவிப்புன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த என்ன செய்யணும், நம்ம வினை தான் நமக்கு பிறவையை கொடுக்கின்றது. அது என்ன செய்யணும், அந்த வினையை வந்து வறுக்க வேண்டும். வறுத்தா என்ன செய்யணும், அப்ப இருவினை ஒப்பு வந்து வரும். துன்பம் வந்து நம்ம வந்து நம்ம சோர்ந்து போக மாட்டோம், இன்பம் வந்தாலும் நம்ம வந்து ஆட மாட்டோம். இதெல்லாம் பெருமான் கொடுத்தது. நான் ஏதோ எவனுக்கும் கஷ்டம் கொடுத்துருக்கேன், ஆனா எனக்கு வந்து துன்பம் கிடைச்சிது. எவனுக்கும் நான் நல்லது பண்ணியிருக்கேன், எனவே எனக்கு என்ன செய்யுது, இந்த இன்பம் வந்து கிடைக்கின்றது. இது நான் ஏற்கனவே செஞ்சதுக்கு உண்டான அந்த பரிசு நினைச்சுக்கிட்டு மனசு அமைதியாயிடும். இன்பத்தில் துள்ள மாட்டோம், துன்பத்தில் வந்து தோழ மாட்டோம். அந்த இறைவனை ஒப்பு வந்த பின் அப்போது பெருமான் வந்து நமக்கு கணக்கிலா திருக்கோலத்தை வந்து காட்டுவார். எனவே அவன் வந்து பெதற்றொழியேன் பிறவா உருவானவனை, அவன் என்ன பெருமான் தான் அவன் பிறவாம யாக்கை பெரியோன். மற்ற எல்லா தெய்வங்களும் வந்து பிறக்கம் இறக்கம் வேதனைப்படும் வினை செய்யும். ஆனால் பெருமானுக்கு என்ன செய்வார், அவர் பிறவா யாக்கை பெரியோன் கோயில் என்று சிலப்பதிகாரத்துல நம்முடைய இளங்கோடிகள் வந்து சொல்வார். அவரே என்ன செய்ய, பெருமானுக்கு வந்து பிறவி கிடையாது, மற்ற தெய்வங்களுக்கெல்லாம் வந்து பிறவி உண்டு. பிறவா யாக்கைன்னா அவனுடைய யாக்கை எதனால் ஆக்கப்பட்டது, அந்த உடம்பு எதனால் ஆக்கப்பட்டது, அது அருளால் ஆக்கப்பட்டது, அருள் திருமேனி. எனவே அவன் பிறவாமலே பெற்ற அந்த உருவத்தை உடையவன், பிறவா உருவானை. பிதற்றொழியேன் எங்கள் பேர் நந்தி தன்னை, அவன் பெயர் வந்து நந்தி, அவன் பேர் நந்தி, பெரிய நந்தி, அவன் பெரிய தவத்தினை உடையவன். பெருமான் தான் தவமூர்த்தியாக தவ கோலத்தில் இருப்பது நம்முடைய சிவபெருமான் தான். அதை பார்த்தா மற்ற தெய்வங்களுக்கு அந்த கோலத்தை வந்து கொடுத்திருக்கிறார்கள். ஆரம்பத்திலிருந்து தவமூர்த்தியாக யோகமூர்த்தியாக இருப்பது வந்து நம்முடைய பெருமான் தான். அவன் தான் வந்து யோகி, மகா யோகி, யோகீஸ்வரன். யோக யோக யோகீஸ்வராய, பூத பூத பூதேஸ்வராய, கால கால காலேஸ்வராய, சிவ சிவ சர்வேஸ்வராய, சம்போ சம்போ மகாதேவாய நமக என்று சொல்லிதான் யோகத்துல வந்து ஆரம்பிப்போம். பெருமானை வந்து இந்த யோகீஸ்வரனாக தான் அந்த யோகத்துல வந்து ஆரம்பிப்போம். அப்பேற்பட்ட பெரிய தவத்தை உடையவன், யோகத்தை உடையவன் என்ன செய்வேன், அவன் நாமங்களை பற்றி நான் என்ன செய்கிறேன், பிதற்றிக் கொண்டே இருப்பேன். அதில் வந்து நான் ஒருபோதும் ஒழிய மாட்டேன். எப்பொழுதும் நான் என்ன செய்வேன், அவனை பற்றியே பேசிக் கொண்டு இருப்பேன். பெரியான்னா இந்த உலகத்தில் உள்ள பெரியதாக உள்ள பொருள் எது, எந்த பொருளை பார்த்தாலும் அதை விட பெரியவன் வந்து நம்முடைய சிவபெருமான். இன்னொன்னு வந்து அவன் வந்து பெரியான் பெருமை உடையவன். பெருமை உடைய பொருள்னா அந்த பெருமையுடைய அனைத்து பொருளுக்கும் பெருமை உடையவன் அவன்தான். அவன்தான் அரியான். இந்த அரியவற்றுள் எல்லாம் அறியாது யாரு என்றால் அது வந்து நம்முடைய சிவபெருமான் தான். அவன் யார், அவன் பிறவா உருவான். அவனுக்கு வந்து பிறவாத திருமேனி, அருள் திருமேனி கொண்டவன். நம்மள வினைக்கு ஈடாக உள்ள
நான் போன ஜென்மத்துல ஏதோ நல்லது செஞ்சிருக்கேன், எனக்கு பெருமான் என்ன செய்கின்றார், இந்த மனித தேகத்தை வந்து கொடுத்தார். நான் ஏதாவது இதுக்கு மேல ஆசைப்பட்டேன் அப்படின்னா என்ன பண்ண ஒரு பன்னி தேகத்தை வந்து பெருமானுக்கு கொடுத்திருக்கிறார். அது வினைக்கு ஈடாக வந்தது. பெருமானுக்கு வந்து அது பிறவாத திருமேனி, அது அருள் திருமேனி. ஏன்னா அவன் வந்து அனாதிமுத்த சித்துரு. இந்த அனாதிமுத்த சித்துருக்கு வந்து எந்த உபாதிகளும் கிடையாது. எனவே அவன் வந்து தான் நினைந்த மேனியை என்ன செய்வான், சங்கல்ப மாத்திரத்தில் என்ன செய்கின்றாரு, மானக்கஞ்சாருக்கு அருள் புரிய நினைக்கிறாரு, மாவீரதி கோலத்துல வந்து வாராரு. சிறு தொண்டருக்கு அருள் புரிய நினைக்கிறாரு, அப்போ வந்து பைரவ கோலத்துல வந்து வாராரு. எனவே அவர்களுக்கு அருள் புரிவதற்காக என்ன செய்வான், அவன் சங்கல்ப மாத்திரத்தால தனக்கு நினைந்த திருமேனியை தனதாக கொண்டு அருளுவான். சிவஞான சித்தியார்ல வந்து நம்ம அருள்நந்தி சொல்றார், குறித்தது ஒன்றாக மாட்டா குறைவிலன் ஆதாளம். பெருமானுக்கு வந்து எந்த குறையும் கிடையாது. குறைவிலா நிறைவே போதிலா அமுதே என்று மாணிக்கவாசல். நெறிபட நிறைந்த ஞான தொழில் உடையமானம். பெருமானுடைய முக்கியமான தொழில்னா அந்த உயிர்களுக்கு ஞானத்தை வந்து கொடுப்பது, திருவடி ஞானத்தை கொடுப்பது. நிலைத்த பொருள் எது, நிலையாத பொருள் எது, நித்திய வஸ்து எது, அனித்திய வஸ்து எது என்ற அந்த அறிவை கொடுத்து தன்னுடைய திருவடியை சேர்ப்பதான் அந்த ஞான தொழில் உடையவன். வெறுப்போடு விருப்பு தன்பால் மேவுதல் இல்லாமையானும். இப்ப நான் போய் வழிபடுறேன் அப்படின்னா பெருமானுக்கு வந்து விருப்பமா, இன்னொருத்த வந்து வழிபடல திட்டிக்கிட்டு போனா நம்மளுக்கு வெறுப்பான. பெருமானுக்கு அந்த விருப்பு வெறுப்பு எதுவுமே வந்து கிடையாது. அவர்களுக்கு உண்டான இந்த வினைப்பயனை வந்து பெருமான் வந்து கொடுக்கிறான். இந்த திட்டவனும் ஒரு நாளைக்கு என்ன செய்வான், அவன் பக்தனாக மாறுவான், தன் திருவடியை சேர்வான் என்று பெருமானுக்கு வந்து தெரியும். நீங்க வெயில போயிட்டே இருக்கீங்க, வெயில போயிட்டே இருக்கிறப்ப என்ன செய்யுது, ஒரு பெரிய மரம் வந்து நிழல் கொடுத்துக்கிட்டு இருக்குது. நீங்க என்ன செய்ய அவசரப்பட்டு அந்த வழியிலே போனீங்கன்னா அந்த மரத்தின் நிழலை வந்து நீங்கள் அனுபவிக்க முடியாது. மாதிரி பிறவிங்கிற வெப்பத்தில் நீங்க வந்து போயிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு நிழல் வேணும்னா பெருமான் வந்து அங்க அந்த கல்லால மரத்திலிருந்து இது அமர்ந்து இருக்கின்றான். அங்க போய் நின்னீங்கன்னா அவனை சேர்ந்தீங்கன்னா வந்து மரம் வந்து நிழல் கொடுக்கும். நான் மரத்துக்கிட்ட போக மாட்டேன், என் வேலையை பார்த்து நான் போயிட்டே இருப்பேன், உலக வேலை எனக்கு நிறைய இருக்குன்னு பார்த்துக்கிட்டே போனோம்னா உங்களுக்கு அந்த இன்பம் வந்து கிடைக்காது. பெருமானை சார்ந்தால் அந்த இன்பம் கிடைக்கும், பெருமானை சாரவில்லை எனக்கு அந்த இன்பம் கிடைக்கவில்லை. இந்த பெருமான்ல வந்து அவன் எப்போயும் நடுவுநிலைமையாக தான் இருக்கின்றான். தன்னை சேர்ந்தவருக்கு அவன் இன்பத்தை கொடுக்கின்றான். சலமிலன் சங்கரன் சார்ந்தவர் கல்லால் நலமிலன் நன்னார்க்கு இன்னும் பல தடவை வந்து பார்த்திருக்கோம். எனவே அவன் நிறுத்திடும் நினைந்த மேனி நின்மலன் அருள் நாடு. அதை யாராருக்கு எந்த கோலம் பிடிக்குமோ அந்த கோலத்துல போய் பெருமான் வந்து அருள் செய்கின்றார் என்று சொல்கின்றார்கள். எனவே அவன் வந்து தவம் செய்பவன், அவன் பெருமையோடு கூடிய தவத்தினை உடையவன். அவனை பிதற்றலிருந்து அவன் நாமங்களை சொல்லிக் கொண்டிருப்பதிலிருந்து நான் ஒரு பொழுதும் விலக மாட்டேன். யார் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், நான் வந்து சிவ சிவ சிவான்னு சொல்லிட்டு தான் இருப்பேன், சிவாயனம் சிவாயனம் தான் சொல்லிட்டு இருப்பேன், சம்போ சம்போ மகாதேவன் தான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். எனக்கு மனசுக்கு என்ன பிடிக்குதோ அதான் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பேன். அது அடுத்தவங்க வந்து எனக்கு எந்த வகையிலும் உதவி செய்ய போவதில்லை. இந்த பெருமான் தான் எனக்கு வந்து என் குறிக்கோளை வந்து நிறைவேற்றுவான். எனவே பெருமான் என்ன செய்கின்றான், நம்ம எப்படி தவம் செய்ய வேண்டும், எப்படி யோகம் செய்ய வேண்டும் என்பதை பெருமான் வந்து காட்டுகின்றான். நம்ம எப்படி பூஜை செய்ய வேண்டும் என்பதை அம்பாள் மூலமாக காட்டுகின்றான். அம்பாள் தான் இந்த உயிர்களெல்லாம் எப்படி பூஜை செய்ய வேண்டும் என்பது அம்பாள் தான் காட்டுகின்றாள். இந்த யோகம் செய்வது தவம் செய்வது வந்து பெருமான் வந்து காட்டுகின்றான். பிதற்றுதல்னா என்ன, வாய்க்கு வந்ததை வந்து தொடர்பில்லாமல் சொல்லுதல். அது போலதான் பெயர்த்தும் அவனுக்கே பிச்சையானால் இந்த அப்பர் பெருமான் சொல்லுவார் இல்லையா, அந்த மாதிரி அன்பு வந்துருச்சுன்னா அது என்ன செய்யும், முதிர்ந்த அன்பு வந்து அது பித்தாக மாறும். அது மாதிரி பித்தாக மாறினா அந்த வாய் என்ன சொல்லும், சிவ 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 என்று சொல்லிக்கொண்டே இருக்கும். எனவே அதை பார்த்துட்டு இந்த டாக்டருக்கு என்ன பைத்தியம் பிடிச்சி போச்சா, ஏன் இந்த மாதிரி பிராக்டிஸ் எல்லாம் விட்டுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு கிடக்காரு அப்படின்னு ஏலம் செய்வாரு. ஏளனம் செய்யப்பட்டோம். அதை பத்தி எனக்கு வந்து நாணம் எதுவும் கிடையாது. எனவே இது நாடவன் நந்தம்மை யார்க்கினும் பிதற்று ஒளியேன் என்று சொல்லுவார்கள். அடுத்து 39வது திருப்பாடல். வாழ்த்தவல்லார் மனத்துள்ளொரு சோதியை தீர்த்தனை அங்கே திளைக்கின்ற தேவனை ஏத்தியும் எம் பெருமான் என்று இறைஞ்சியும் ஆத்தம் செய்தீசன் அருள் பெறலாமே. அருள் பெறுவதற்கு உபாயம் எது என்பதை அந்த ஈற்றடியில வந்து பெருமான், நம்முடைய திருமண பெருமான் வந்து சொல்கின்றார்கள். நம்ம என்ன செய்யணும், பெருமான் வந்து எங்க இருக்கின்றாரு, அவர் ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் ஜோதியாக உள்ளுரு ஜோதியாக இருக்கின்றார். அதை நம்ம என்ன செய்யணும், அவனை வந்து நம்ம வாழ்த்த வேண்டும். வாழ்த்துனா என்ன செய்து வாழ்த்தணும், பெருமான் செய்த அந்த அட்டை வீரட்ட செயல்களை சொல்லி, பெருமான் வந்து அந்த அடியார்களுக்கு வந்து அருள் புரிந்ததை சொல்லி, அவனுடைய எண் குணங்களை சொல்லி என்ன செய்கின்றான், அவனுக்கு எல்லையற்ற குணங்கள் இருந்தாலும் நம்ம என்ன சொல்றோம், அந்த எண் குணத்தை மட்டும் சொல்றோம். எனவே இறைவனுடைய
எல்லையற்ற அந்த குணங்களை நீங்க என்ன உங்களால எவ்வளவு முடியுமோ, உங்களுடைய மனதால் எவ்வளவு நினைக்க முடியுமோ, வாயால் எவ்வளவு வாழ்த்த முடியுமோ, உடலால் என்ன செய்ய முடியுமோ, அது இயன்றவற்றை எடுத்து கூறி அந்த வாழ்த்த வல்லவர்கள். அந்த வாழ்த்த வல்லவர்கள்னா அவங்க பூர்வ ஜென்மத்துல புண்ணியம் பண்ணியிருக்காங்க. எனவே இது வந்து ஒரு பிறவில வந்து விடாது, அது பல பிறவிகளில் வரக்கூடியது. இதான் வந்து உன்சை தவத்தின் ஈட்டம் என்று 8ஆம் சூத்திரத்தில் வந்து சொல்வார்கள். ஐம்புல விடனில் அயந்தனை வளர்ந்து தம்முதல் குருவாய் தவத்தினில் உணர்த்த விட்டு. இந்த பிறவில வந்து நம்ம சிவனுக்கு வந்திருக்கோம், சிவனடிக்கு வந்திருக்கோம். இந்த மாதிரி சைவ சித்தாந்தம் வந்து படிக்கிறோம், திருமந்திரம்லாம் கேட்கிறோம், திருமுறை பாராயணம் செய்யறோம், திருமுறை முற்றோதல் செய்யறோம். அதெல்லாம் பூர்வ ஜென்ம பயத்தினால்தான் நமக்கு வந்து கிடைக்குது. பூர்வ புண்ணியத்தினால்தான் நமக்கு கிடைச்சிருக்கு. அது நமக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. பூர்வ புண்ணியம் உடையவர்கள் என்ன சொல்றது, இப்ப பெருமான் என்ன செய்வான், வழிபட வழிபட பெருமான் வந்து நம்முடைய மனத்தில் வந்து ஜோதியாக அவன் வந்து வெளிப்படுவான். மாறி நின்றனை மயக்கிடும் வஞ்ச புலனைந்தின் வழி அடைத்தமுதே ஊறி நின்ற நுள் எழு பரஞ்சோதி உள்ளவா காண வந்தருளாய் திரளின் தெளிவி சிவ பெருமானே. பாடிக்கொண்டே போகலாம். இது என்னன்னா நம்மளை வந்து பெருமானை அடைய விடாமல் தடுப்பேன்னா, மாறி நின்று என்னை மயக்கிடும் வஞ்ச புலனைந்து. இந்த 5 புலன்களும் என்ன செய்து உலகத்தை நோக்கி இழுத்து கொண்டே போகின்றது. அந்த உலகத்தை போகாம என்ன செய்யணும், அப்பர் பெருமான் திரு அங்கமாலையில சொல்ற மாதிரி தலையால் வந்து சிவனை வந்து வணங்க வேண்டும், வாயால் அவனை வந்து வாழ்த்த வேண்டும், கண்களால் அவனை கண்குளிர காண வேண்டும். அந்த மாதிரி பண்ண என்ன செய்யும், அதான் வந்து மடை மாற்றுவது. இந்த சினிமா பார்த்தா எனக்கு ஜாலியா இருக்கு, டிவி சீரியல் பார்த்தா எனக்கு ஜாலியா இருக்குன்னு கண்ணில் அதுக்கு போச்சுன்னா அதுலயே வந்து மனசு வந்து பழகிடும். அந்த மாதிரி போற அந்த மனசை என்ன பண்ணும், பெருமானை போய் நீ வழிபடு, பெருமானை வந்து நினைன்னு அந்த மாதிரி திரு அங்கமலை கொடுத்தது அந்த கதை. மாறி நின்று என்னை மயக்கிடும் வஞ்ச புலனைந்து. எனவே இந்த உயிருக்கு வந்து இந்த 5 புலன்களும் வஞ்சனை செய்கின்றது. அதை வந்து வலியை வந்து அடைக்க வேண்டும். அந்த வலியை அடைச்சானா ஊறி நின்றனுள் எழு பரஞ்சோதி. அப்ப பெருமான் வந்து என் மனத்தில் வந்து பரஞ்சோதியாக இருப்பது. பெருமான் இருந்து கொண்டுதான் இருக்கிறான், ஆனா எனக்கு வந்து தெரியவில்லை. ஏன்னா வந்து இந்த ஆணவோட மயக்கால் எனக்கு தெரியவில்லை. அவன் பரஞ்சோதியாக வந்து வெளிப்படுவான். அதான் வந்து வாழ்த்த வல்லார் மனத்து உள்ளுரு ஜோதியை வந்து பெருமான் வந்து என்ன செய்வான்னா, நம்முடைய ஆன்மாவில் மனத்தில் அவன் ஜோதி பொருளாக இருப்பான். அவன் வந்து தீர்த்தமாக இருப்பதும் வந்து சிவபெருமான். அங்கே திளைக்கின்ற தேவியை பெருமான் வந்து தீர்த்தவாரி வந்து கொடுப்பார். தீர்த்தவாரி கொடுக்கும் போது அப்போது இந்த அஸ்திர தேவனை தான் எடுத்துக்குவாங்க. அந்த அஸ்திர தேவர் தான் அங்க வந்து தீர்த்தவாரி கொடுப்பாரு. அதனால அந்த தீர்த்தமும் வந்து புண்ணியமாக இருக்கின்றது. இதே பெருமான் என்ன செய்கின்றார், அந்த அங்க நீராடுபவர்களுக்கு புண்ணியத்தை கொடுக்கும் போது பெருமான் அந்த தீர்த்தத்திலே அஸ்திர தேவனாக நின்று அங்கே திளைக்கின்ற தேவனை அந்த தீர்த்தத்திலும் அவன் வந்து திளைக்கின்றான். அப்பேற்பட்ட பெருமானை ஏத்தியும் உங்களால் வந்து எப்படி வழிபாடு செய்ய முடியுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பெருமானை ஏத்துங்கள், வழிபடுங்கள். எப்படி எம்பெருமானே எம்பெருமானே என்று சொன்னாலே போதும். நீங்க பாத்தீங்கன்னா திருவிழா பாத்தீங்கன்னா எம்பெருமான் நம்பெருமான் இந்த வார்த்தை வந்து அடிக்கடி வந்து வரும். இதுதான் சுவாதி முடிஞ்சது, ஆடி சுவாதி. இந்திரன்மால் பிரமன் எழிலார் மிகு தேவலெல்லாம் வந்தெதிர்கொள்ள என்னை மத்த யானை அருள் புரிந்து சுந்தரமா முனிவர் இவனாரென எம்பெருமான். அங்க எம்பெருமான் இந்த வார்த்தை வந்து சுந்தரம் வந்து அந்த இறுதி பிரியத்துக்கு பயன்படுத்துறார். எம்பெருமான் அவன் என்ன சொன்னான், நந்தம கூட என் ஊருக்காரையா, என் சொந்தக்காரையா அப்படின்னு பெருமான் சொல்லி எவ்வளவு பெரிய சிறப்பு பாருங்க. சுந்தருக்கு வந்து அந்த சிறப்பு வந்து கிடைச்சது. இப்ப நம்மளும் வந்து எம்பெருமான் நம்பெருமான் சிவசிவன் சொல்லி உங்களுக்கு போர் அடிச்சு போச்சா, எம்பெருமான் நம்பெருமான் எம்பெருமானே எம்பெருமானே எந்த ஈசா மாதிரி நிறைய அருள்கள் வந்து சொல்லு. எந்த ஈசனம் பெருமான் ஏறமர் கடவுள் என்று எள்ளி ஏத்த வல்லார்க்கு என்று இந்த நெல்வாயில் அறத்துறையில வந்து ஞானசம்பந்த பெருமான் எந்த எம்பெருமான் என் ஈசன் வாயில என்ன வருதோ மனசுல என்ன வருதோ, என்னுடைய தந்தையே என்னுடைய தாயே அப்படின்னு உங்க மனசுல தோணுதான் வந்து சொல்லுங்க. அது செயற்கையா ஒரு ஃபார்மேட்டை வந்து நீங்க உருவாக்காதீங்க. உங்க மனசுல அது எப்படி வருதோ அந்த மாதிரி மனசு உருகணும். இந்த கல்லால் ஆன மனசு வந்து உருகணும். அந்த மாதிரி உருகுவதற்காக வந்து பூஜை செய்கின்றோம். எனவே ஏத்தியும் எம்பெருமான் என்று எழுதினோம். என்னுடைய தலைவனே எம்பெருமானே நம்பெருமானே என் சிவனே என்று சொல்லி அவன் செய்தால் அவன் ஆத்தம். ஆத்தம் என்பது இங்க அன்பை குறிக்கும்.
ஆத்தமானார், அதாவது அன்ப வயலவர் கூடின்ட்டு நம்முடைய திருவாசகம் படிக்கிறோம். அவங்க நம்ம மேல அன்பு இருக்கு, ஆனா நம்ம உயிர் மேல வந்து அன்பு இருக்கு. நீ ஏப்ப இந்த வயசுலயே போய் நீ சிவபெருமான்கிட்ட போய் வழிபடுற, போய் பெருமாளை வழிபடு, பெருமாள் உடனே பொருளை கொடுப்பாரு. அந்த மாதிரி அயலவர் கூடி நமக்கு வந்து மனசை வந்து மாத்துவாங்க. இந்த இடத்துல ஆட்டம் என்பது இது அன்பு செய்பவர்கள். ஆட்டம் செய்தால் அந்த அன்பு செய்து வந்தால் ஈசன் அருள் பெறலாமே, இந்த சிவபெருமானுடைய அருளை நீங்கள் பெறலாம் என்பது இந்த பாடலில் வந்து கருத்து. வல்லார்னா நமக்கு என்ன வல்லமை வேண்டும்னா பெருமானை வழிபடக்கூடிய வல்லமை. முக்கியமா வாக்கால் வழிபடக்கூடியது, மனத்தால் வழிபடக்கூடியது, உடம்பால் வந்து வழிபடக்கூடியது. உடம்பால் வழிபடுவது, வாக்கால் வழிபடுவது சில சமயம் பொருந்தாமல் இருக்கும். அப்போது மனதால் வந்து வழிபடலாம். எனவே இறைவனின் புகழ் அனைத்தையும் மனசுக்குள்ளேயே சொல்லி கொடுக்கலாம். அறிந்து வாழ்த்துதல் வந்து அது எல்லோருக்கும் வந்து இயலாத ஒன்று. அதுக்கு ஒரு வல்லமை வேண்டும். அதற்கு வந்து பெருமான் வந்து அருள் புரிய வேண்டும். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. எனவே அந்த மாதிரி வாழ்த்த வல்லவர்கள் அவர்கள் தான் பெரியவர்கள். இதுதான் திருமண பார்த்தோம்னா என்ன சொல்ற, இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, நல்ல விளக்கது நமச்சிவாயவே பார்க்கிறோம். பெருமான் வந்து விளக்காக இருக்கின்றார். அப்படி தூண்டா விளக்கணைய சோதி கண்டா என்று அப்பர் பெருமான் கொண்டார். மாணிக்க சோதியே சுடரே சூழ் ஒளி விளக்கே. பெருமான் வந்து அந்த ஒளியாக இருப்பதை வந்து திருமுறைகள் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த சோதி என்ன செய்யும், அது வந்து இருளை நீக்கும். பெருமான் வந்து அந்த சிவந்த ஜோதியாக வருவது என்ன செய்யும், நம்முடைய மனத்தில் உள்ள அந்த ஆணவ மலத்தை வந்து நீக்கும். அந்த மாதிரி நினைச்ச நிமிஷம் நம்ம வந்து பெருமான் திருவுடலில் வந்து நம்ம மனசு வந்து திளைக்கும். திளைக்கிறது அது ஆழ்ந்து கரைந்து போவது. அப்ப என்ன செய்யும், இந்த மனசுல அன்பு இருக்கு. அன்பு என்ன செய்யும், அந்த அன்பு ஊற்று வந்து அடைபட்டு இருக்கின்றது. பெருமான் அந்த ஊற்றை வந்து திறந்து விட்டால் என்ன செய்யும், இந்த அன்பெனும் ஆறு கரையது புரள என்று மாணிக்கா சொல்லுவோம். அந்த அன்பு வந்து கரை புரண்டு ஓடும் என்று பார்க்கலாம். எனவே ஈசன் அருள் பெறுவதற்கு உபாயம் என்ன, பெருமான் மேல் வந்து அன்பு வேண்டும். அந்த அன்புக்கு என்ன வழி அப்படின்னா பெருமானை வந்து வாழ்த்த வேண்டும். நம்ம உடம்பை கொண்டும் மனத்தை கொண்டும் வாக்கை கொண்டும் பெருமானை வாழ்த்தினால், ஆத்தம் செய்தால், அன்பு செய்தால் பெருமானுடைய அருளை பெறலாம் என்ற கருத்தை சொல்லிவிட்டு அடுத்த பாடலுக்கு நாம் செல்லலாம். குறைந்தடைந்தீசன் குறைகளல் நாடும் நிறைந்தடை செம்பொனின் நேரொளி ஒக்கும் மறைஞ்சடம் செய்யாது வாழ்த்த வல்லார்க்கு புறம் சடம் செய்வான் புகுந்து நின்றானே. இப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த உடம்புதான் நான் நினைக்கிறேன். எவ்வளவு சரியை செய்யறேன், கிரியை செய்யறேன், யோகம் செய்யறேன், அந்த மாதிரி செஞ்சாலும் இந்த உடம்பு தான் நான் எனக்கு வந்து அதுதான் அனுபவத்துல இருக்க ஒழிய இந்த உயிர் தான் நான்கிற அந்த அனுபவம் வந்து எனக்கு வந்து இல்லை. ஏன்னா உடலை நான் என்றிருக்கின்ற அந்த அறியாமை வந்து என் மேல் வந்து என்ன செய்யுது, அது படிந்து விட்டது, ரொம்ப ஆழமா வந்து படிந்து விட்டது. அது வெளிப்பட என்னால் முடியவில்லை. இந்த ஜடப்பொருளாகிய இந்த உடம்பு தான் நான் நினைக்கிறேன். அந்த அறிவு பொருளாகிய உணர்வு பொருளாகிய அந்த உயிர் தான் நான் என்பது எனக்கு அனுபவத்துக்கு வந்து வரவில்லை. எனவே இப்ப என்ன செய்வான், இந்த உடல் தான் நினைக்கின்ற அந்த சடம், அந்த அறியாமையை என்ன செய்வான், பெருமான் வந்து அகற்றி ஆட்கொள்ளுவான் என்று சொல்கின்றார்கள். நிறைந்தடை செம்பொனின், பெருமான் வந்து நேரொளி ஒக்கும். பெருமான் எப்படி இருக்கின்றான்னா அவன் நிறைந்த ஒளியாக செம்பொன் ஒளியாக இருக்கின்றான். அவன் ஒளியால் நிறைந்து அடைந்த செம்பொன்னுக்கு ஒக்கும் அந்த ஒப்பான என்ன செய்யும் குறைகளால் நாடும். பெருமானுடைய திருவடி எப்படி இருக்கின்றது, அது பொன் போன்று ஒளிர்கின்றது. அந்த திருவடியில் நீங்க என்ன செய்யும், நமக்கு ஏகப்பட்ட குறை இருக்கு. பொண்டாட்டியை பத்தி குறை, பிள்ளைங்களை பத்தி குறை, அடுத்தவங்களை பத்தி குறை நமக்கு இருக்குது. அதை மனசுக்குள்ளே வச்சாம நம்ம என்ன செய்வோம், பெருமானுடைய திருவடியில போய் பெருமானே இந்த பாருங்கப்பா, எனக்கு இதெல்லாம் செய்யறாங்கப்பா, என்னோட வினை வந்து அந்த மாதிரி இருக்கு, நீ என்ன செய்யணும், அந்த வினையெல்லாம் நீ வந்து நீதான்ப்பா நீக்கணும் அப்படின்னு பெருமான்கிட்ட வந்து நம்ம குறைய என்ன செய்யணும், அடுத்தவங்க சொல்லணும். அடுத்தவங்க சொன்னா உங்களுக்கு சந்தோஷப்படும், உனக்கு இவ்வளவு குறை இருக்கா, வேணும் உனக்கு நீ என்னென்ன பாடுபடுத்துறேன்னு எனக்கு தெரியும்ட்டு அவங்க சந்தோஷப்படுவாங்க. அதனால நம்ம என்ன செய்யணும், நமக்கு வந்து அந்த வினையினை ஏறிக்கிட்டு தான் போகும். இந்த பெருமான்கிட்ட போய் நம்முடைய குறையை சொல்லி இறந்தால் பெருமான் என்ன செய்வான், நம்முடைய குறைகளை நீக்குவதற்கு வழியை கொடுப்பான். எனவே பெருமானுடைய அந்த செம்பொன்னுக்கு ஒப்பான அந்த ஒலிக்கின்ற வீரக்கடல் அடைந்த அந்த திருவடியில் என்ன செய்யுங்க, உங்களுடைய குறைகளை நீங்கள் சொல்லி அடைக்கல புகுந்து நாடுங்கள். பெருமானே இந்த குறையெல்லாம் தீர்க்க வல்லவன் நீதான்பா, நான் வந்து குறையுடையவன், நீ வந்து போதிலா நிறைவு, நீ வந்து பூரண பொருள், நான் வந்து ஊனப்பொருள். எனவே இந்த ஊனத்திரில் நீங்கிட வேண்டிய ஞான பொருள் கொண்டு அடிபேனும் தேனத்துணியான் அவளும் சேர்வை மயிலாடுதுறையே. இந்த ஊனத்திரில் நீக்கினா என்ன செய்யணும்,
பெருமானே நான் உன்னை வழிபடுகின்றேன், எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஊனமாகிய அந்த ஆணவ மலம் தான். அதனாலதான் அடுத்தவங்க குறைலாம் என் கண்ணுக்கு தெரியுது. இல்லை எனக்கு அது இந்த ஆணவம் பற்றி அடுத்தவங்க குறை எனக்கு தெரியாது. என்ன பண்றோம், எனக்கு அந்த குறைகளாம் நீக்க வேண்டும் என்று அவனை அடைக்கலம் புக வேண்டும், அவனை சரண் புக வேண்டும். சரண் புகுந்து நாடினால் நம்ம என்ன செய்வோம், மறைச்சடம் செய்யாது வாழ்த்த வல்லாருக்கு. நம்ம ஆணவ மலத்துல மறைஞ்சிருக்கோம். அதான் மனசு அடம் பிடிக்குது. குழந்தை ஸ்கூலுக்கு போறது எப்படி அடம் பிடிக்கிற மாட்டேன்னு சொல்லல, 2 போடு போட்டு நம்ம ஸ்கூலுக்கு கொண்டு போறோம் இல்லையா? அப்படியே நான் மலத்துலதான் மறந்து வாழ்வேன், நான் வீட்லயே இருப்பேன், வீட்டுல இருக்க சந்தோஷமா இருக்கேன், நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு குழந்தை சொன்னாலும் 2 அடி அடிச்சு ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டோம் இல்லையா? எனக்கு மனத்துல இந்த உலகத்துல இருக்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நான் இப்படியே வாழ்ந்துட்டு போறேன், எனக்கு நல்ல பொண்டாட்டி நல்ல பொண்ணெல்லாம் வாச்சிருக்கு, அப்படியே எனக்கு சந்தோஷமா இருந்துட்டு போறேன்னு இருக்கக்கூடாது. இந்த அடம் பிடிக்காமல் என்ன செய்யணும், இது பிறவி கடல். கடல்னா கடத்தற்கு உரியது. நீங்க கடந்து போயிட்டே இருக்கணும். கடலே எனக்கு நல்லா இருக்குங்க, நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. எனவே இந்த மலத்தில் மறைந்து நின்று அடம் பிடிக்காமல் அவனை நாம் வாழ்த்த வேண்டும். அந்த மாதிரி வாழ்த்தினால் என்ன செய்வான், அவன் பெருமான் நம் உள்ளத்தில் புகுந்து நின்று என்ன செய்வான், அவன் காட்சி கொடுப்பது தெரியும். அப்பொழுது என்ன செய்ய, இந்த உடல் உணர்வு நமக்கு தெரியாது, தேக உணர்வு அற்று போய்விடும். சண்டீசர் பூஜை செய்கின்றார். பூஜை செய்யும் போது என்ன செய்கின்றார், அவங்க அப்பா என்ன செய்கின்றார், அதை கையால் தட்டார், காலால உதைக்கிறாரு, அப்புறம் குச்சியால அடிக்கிறார். அது எதுவும் சண்டீச பெருமானை பாதிக்கவே இல்லை. ஏன்னா அந்த உடல் கடந்த நிலைக்கு போய்விட்டார் சிவபூஜை செய்யும் போது. அப்ப என்ன செய்யறார், அந்த சிவபூஜைக்கு அந்த பால் கடத்தை காலால் உதைக்கும் போதுதான் அவருக்கு இந்த உணர்வு வருகின்றது. அப்போது அந்த ஒரு கோலால் வெட்டுகின்றார், அது மனுவாயம் வெட்டி விடுகின்றது. ஏன்னா அந்த உடல் உணர்வு கடந்து போய்விட்டது. அப்படி மாணிக்கவாசக பெருமான் என்ன செய்கின்றார், அவர் அரசன் குதிரை வாங்க கொடுத்த பணத்தை கோயில் கட்டி விட்டார் என்று சொல்லி அவரை வைகை ஆற்றங்கரையில் என்ன செய்கின்றார்கள், உச்சி வெயிலில் கையுக்கும் காலுக்கும் விளங்கிட்டு அவர் தலையில் மீது ஒரு கற்பாரை ஏற்றி அவருக்கு அந்த கசையடியை பிரம்படியை கொடுக்கின்றார்கள். அது எதுவுமே அவரை பாதிக்கவே இல்லை. ஏன்னா அவர் உடல் கடந்த நிலையில இருக்கின்றார். அவருக்கு உடல் உணர்வு அட்டு போய்விடும். நாமும் அந்த நிலைக்கு முயற்சி செய்தா போகலாம். அப்போது என்ன செய்வான், பெருமான் என் உள்ளத்தில் இருப்பான். எந்தே ஈசா உடல் என்னும் கொண்டாய் யான் இதற்கிலன் ஓர் கைமாறே என்று நமக்கு தெரியும். அப்ப என்ன செய்யும், இந்த உடம்பு உணர்வு, இந்த தேக உணர்வு தெரியும். இந்த உடம்பினால் வந்த உறவுகள் தான் நமக்கு சொந்தம் நினைக்காம, இந்த உயிரினால் சொந்தமாகிய இந்த சிவபெருமான் தான் நமக்கு சொந்தம் என்று நினைத்து இந்த உடம்பை என்ன செய்வான், அவன் புறம் சடம் செய்வான். இந்த உடம்பு புறம்பாக செய்வான். இதற்கு நேர் வழி என்ன, பெருமானுடைய அந்த ஒளியால் நிறைந்த செம்பொல்லுக்கு ஒப்பான அந்த ஒளிக்கின்ற திருவடியில் நாம் சரண் புக வேண்டும். சரண் புகுந்து என்ன செய்யணும், எனக்கு ஏகப்பட்ட குறை இருக்கு, அந்த குறைகளை தெரிவித்துக் கொண்டு, பெருமானே என் மனசு எப்போ குறைப்பட்டுதான் இருக்கு பெருமானே, எனக்கு அது தெரியும், என்ன செய்யலாம், இந்த திருவடியை நானுடைய சரணடைந்து விட்டேன், நான் அடைக்கலமாகிவிட்டேன், எனக்கு அடைக்கல தனமாக இருப்பது இந்த அரண்கலலே, அயரா அன்பின் அரண்கலல் செல்லுமே, அந்நியமின்மையின் அரண்கலல் செல்லுமே, எனக்கு அடைக்கலமாக சரணாக புகழாக இருப்பது உடைய திருவடிதான் என்று சொல்வார்கள். இந்த திருவடியை நான் சரணடைகின்றேன் பெருமானே, குறையை நீக்கி என்னுடைய திருவடியில் நீ சேர்க்க வேண்டும் என்று சொல்கின்றார்கள். இந்த ஆன்மா ஆணவத்தில் மறைந்து கிடைக்கின்றது. அந்த மறைந்து கிடைக்கின்ற ஆன்மாவை என்ன செய்யணும், பெருமானுடைய இந்த பிறவி கடலை நீங்கி திருவடி என்ற கரைக்கு நாம் சேர்க்க வேண்டும். அந்த திருக்கடிக்கு சேர்வதற்கு நம்ம என்ன செய்யணும், அது ஒரு தோணி வேண்டும். அந்த தோணியாக இருப்பது எதுனா அந்த மந்திரம், நமச்சிவாய சிவமாய நம என்ற இந்த அஞ்செழுத்து மந்திரம். அந்த அஞ்செழுத்து மந்திரத்தில் நம்ம சென்றோம்னா பெருமான் என்ன செய்வார், நமக்கு கேவல நிலையிலிருந்து நமக்கு இந்த கலையாதி தத்துவங்களை கொடுத்து என்ன செய்கிறார், படிப்படியாக நமக்கு சகல நிலைக்கு உயர்த்திருக்கின்றார். இது எனக்கு சந்தோஷமா இருக்கு, இந்த உடம்பால் கிடைக்கக்கூடிய சந்தோஷம் எனக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு நான் என்ன செய்வேன், நான் இங்கே இருப்பேன், கரையேற மாட்டேன்னு நம்ம அடம் பிடிக்க கூடாது, பிடிவாதம் பிடிக்க கூடாது, மேல்வினையை ஈட்டக்கூடாது. இது ஒரு டிரான்சிஷன் ஸ்டேஜ் தான். ஒரு பட்டாம்பூச்சி கூட்டுப்புழு மாறுற மாதிரிதான். நம்ம என்ன செய்யறோம், இப்ப கேவல நிலையில சகநிலைக்கு வந்துட்டோம், இந்த சகநிலை தாண்டி சுத்த நிலைக்கு போகணும். இந்த சுத்த நிலை தான் பெருமானுடைய திருவடி. நான் என்ன செய்வேன், அந்த மேல்வினையை ஆகாமிய கர்மத்தை நான் ஈட்டாமல் என்ன செய்வோம், அடுத்த பிறவிக்கு வராமல் பெருமானே உன்னை நான் போற்றிக் கொண்டே இருப்பேன். எனவே திருவடியை வாழ்த்துவது பெரிய சாதனை. அது எல்லோருக்கும் இயலாது. அதற்கு சிவபூஜை செய்து இந்த வல்லமை பெற்றவர்களுக்கு தான் கிடைக்கும். அப்படி செய்தால் பெருமான் என்ன செய்வான்,
சடம் புறம் செய்வான். சடம்னா ஜடப்பொருளை வந்து குறிக்கும். உடம்பு வந்து ஜடப்பொருள். இந்த உயிர் இருப்பதால் தான் இது வந்து என்ன செய்யுது, அறிவு பொருளாக தோன்றுகின்றது. உயிர் பிரச்சனை கண்ணால பார்க்க முடியுமா, காதால கேட்க முடியுமா? உயிர் இருக்கிறதுக்கு தான் அதை பார்க்க முடியும். தூக்கத்திலேயாவது நமக்கு ஏதாவது கண்ணுக்கு தெரியுதா? அப்ப அந்த அறியாமை உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு என்று சொல்றாங்க. இந்த உறக்கத்திலே நம்ம என்ன செய்யறோம், அந்த சாவு நிலைமைக்கு போறோம். சாவுக்கு வந்து ஒரு ஒத்திகையாக தான் பெருமான் வந்து கொடுக்கின்றார். உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. இதுல என்னன்னா, நம்ம உறங்கி விழிச்சா அதே வீட்டுல அதே உடம்புல பிறக்க போறோம். நம்ம செத்ததுக்கு அப்புறம் வேற உடம்புல வேற ஒரு உலகத்துல நம்ம பிறக்க போறோம். எனவே சடப்பொருளாகிய இந்த தனு கரண போன போகங்கள் இருந்து ஆன்மாவாகிய நீ வந்து வேறானவன். நீ வந்து அறிவு பொருள், சித்து பொருள், அதெல்லாம் ஜடப்பொருள். எனவே உனக்கு வந்து என்ன, நீனும் சித்து பொருள் தான், நானும் சித்து பொருள் தான். ஆனா நான் வந்து என்ன செய்த, நான் அறிவிக்கும் சித்து, நீ அறியும் சித்து. நான் வந்து உணர்த்தும் சித்து, நீ உணரும் சித்து என்று பெருமானை வந்து அறிவிப்பார். எனவே நீ என்ற குமாரன், நீ சிவகுமாரன், நீ ஐம்புல விடல் மாட்டிக்கொண்டாய். உனக்கு என்ன செய்ய, இந்த ஐம்புல வேலை என்பது ஜடப்பொருள்பா. இந்த ஜடத்துல இருந்து நீ என்ன செய்யற, நீ அறிவு பொருள், அதை நான் உணர்த்துகின்றேன் என்று உருவாக வந்து பெருமான் வந்து உணர்த்துவான். எனவே நம் மீது வைத்த கருணையினால நம் மனத்தில் வந்து வலிய வந்து அவன் புகுந்து பிரியாது இருப்பான். அவன் இருப்பதை வந்து நான் மனத்திடை மன்னிய மண்ணே, மறையுமாய் மறையின் ஈருமாயின் மனத்திடை மன்னிய மண்ணே. மண்ணுதெல்லாம் நிலைத்து நிற்பது, பெருமான போது நிலைத்து நிற்பது அப்பொழுது நமக்கு தெரியும் என்று சொல்லிவிட்டு அடுத்த திருப்பாடலுக்குள் செல்லலாம். சினம் செய்த நஞ்சுண்ட தேவர் பேரானை குணம் செய்த நெஞ்சிடை போற்ற வல்லார்க்கு கணம் செய்த வாழ்நுதல் பாகனும் அங்கே இனம் செய்த மான் போல் இணங்கி நின்றானே. இந்த மான் வந்து மானை பார்த்து அந்த கூட்டத்தோட சேர்ந்து நிற்கிற மாதிரி பெருமான் நினைப்பட அந்த அடியார் கூட்டத்தோடு அவன் இணங்கி நிற்பான் என்பது இந்த பாடல் திரண்ட கருத்து. சினம் செய்த நஞ்சு உண்டு. அந்த பார்க்கடலை வந்து அவர்கள் கடைகிறார்கள். கடையும் போது 2 நஞ்சு வந்து வெளிப்படுகிறது. ஒண்ணு அந்த கடலில் இருந்த அந்த நஞ்சு வந்து ஆழம் என்கின்ற விஷம். அப்புறம் அந்த வாசி என்ற பாம்பை என்ன செய்கிறார்கள், அவர்கள் மத்தாக மேல்மலை மத்தாக இட்டு வாசுகி பாம்பை வந்து அந்த கயிறாக வச்சு அவங்க இந்த பார்க்கடலை வந்து கடைகிறார்கள். அப்போது இந்த வாசுகி பாம்பு என்ன செய்கிறது, ஒரு நஞ்சை கேட்கின்றது. அதுக்கு பேர் வந்து காலம். இது வந்து ஆழம், இது காலம். இந்த ஆழ காலம் என்று சொல்வார்கள். இல்ல தமிழ்ல வந்து ஆளாளம். இந்த ஹா வந்து தமிழ்ல வருது, ஆழ காலம் வரும். எனவே அந்த பார்க்கடல இருந்து அந்த நஞ்சு எப்படி வருதுன்னா சீறி வருதான், சினத்தோடு கோபத்தோடு வருகின்றதான். வந்து என்ன செய்யறது, அந்த தேவர்கள்லாம் அதை பெருமானை வந்து கருத்து போய்விடுகிறார்கள், எல்லாரும் ஓடி விடுகிறார்கள். அப்பேற்பட்ட பார்க்கடலிருந்து சிறந்து வந்த நஞ்சை, இந்த சீறி வந்த நஞ்சை நஞ்சுண்ட பிரான் வந்து பெருமான் என்ன செய்கின்றார், நம்முடைய ஆளாள சுந்தரன் என்ற சுந்தர பெருமானை வந்து திரட்டி கொண்டு வர சொல்லிட்டு அதை என்ன செய்கின்றார், அந்த நஞ்சை வந்து உண்கின்றார். இந்த உயிர்களை காக்க வேண்டும் என்ற அந்த தியாகத்திற்காக செய்கின்றார். அவர் தேவர் பிரான், அவன் எல்லா தேவர்களுக்கும் தலைவன். அவன் தேவதேவன், மகாதேவன். அவன் குணம் செய்த நெஞ்சிடை போர்த்தவல்லாருக்கு. இப்ப மனசு எப்படி இருக்கு, ஒரு அடர்ந்த காடு போல இருக்கு. அங்க நிறைய பன்னி, நிறைய பருந்து, அது மாதிரி நிறைய கொடிய மிருகங்கள்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கிறது. அப்பேற்பட்ட தேவனே இருந்தாலும் பரவாயில்ல, அப்பேற்பட்ட காடு போன்ற அந்த நெஞ்சில் வைத்து போற்ற வல்லார்க்கு, பெருமானை வந்து போற்றி துதிக்க வல்லார்க்கு, வணங்க வல்லார்க்கு கணம் செய்த வாழ்நுதல் பாகனும். வாழ்னா இந்த ஒளியை வந்து குறிக்கும், முதல்னா நெற்றியை குறிக்கும். அது அம்பாள் வந்து கணம் செய்த வாழ்வுதல்னா மேகத்திலிருந்து எப்படி மின்னொளி புறப்படுகின்றதோ அது போல ஒளியுடைய நெற்றியுடைய அந்த உமாதேவியை பாகன் இடது பாகத்தில் வைத்தவன் அங்கே இனம் செய்த மான் போல இணங்கு நின்றானே. அப்போது பெண்மானை கண்ட ஆண்மானை போல அவன் கூடி நிற்கின்றான். இது வந்து ஒரு தனி அடியார் வந்து சிவனை வந்து சேர்ப்பது, ஒரு கூட்டமாக இருப்பது, அந்த இனத்தோடு மான் இனம் வந்து மானோடு சேர்வது, இந்த கருத்தை வந்து செல்கின்றார்கள். எனவே அந்த சினம் செய்த நஞ்சு அந்த ஆழகால விஷயம் புறப்பதற்கு முந்தி பெருமாள் எப்படின்னா அவர் வந்து வெள்ளை நாரனாக இருந்தான், உடம்பு வெள்ளையாக இருந்தான். அந்த காத்துப்பட்டவனே என்ன செய்தான், அவருடைய திருமணி வந்து கருத்து போயிட்டுதான், இப்ப கருநாராயணனாக மாறிவிட்டார்.
அது போல திருமால் முதலிய தேவர்கள் மேலையெல்லாம் கருகும் வண்ணம் சீறி எழுந்தது அந்த ஆழகால விஷம். அந்த ஆழகால விஷத்தை வந்து பெருமாள் என்ன செய்தார்னா, மற்ற உயிர்கள் வந்து சாகக்கூடாது என்று என்ன செய்தார், இந்த மற்ற உயிர்கள் சாவாமல் இருப்பதற்காக அந்த நஞ்சை வந்து அவர் உண்டார். அப்பேற்பட்ட தியாகத்தன்மை உடையவர் நம்முடைய பெருமான். அவர் வல்லன்மை உடையவர். அந்த தேவர்களுக்கு அவர் வந்து அந்த புராணனை உயிரை வந்து தானமாக செய்த அவர் தேவர் புரான் என்று செய்கின்றார். குணம் செய்து நெஞ்சின, நெஞ்சு சாதாரண நெஞ்சா, நிறைய காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் என்று சொல்லக்கூடிய அந்த 6 குற்றங்களும் அறந்திருக்கக்கூடிய காடு, அடற்காடு. அதான் குணம் செய்த நெஞ்சு. என்ன செய்யணும், அந்த குணம் செய்த அந்த நெஞ்சை என்ன செய்யணும், அதை நான் பண்படுத்த வேண்டும். பண்படுத்துவது எப்படி பண்படுத்த வேண்டும், இது வந்து நம்முடைய 11ஆம் திருமுறையில வந்து திருவிடவர் மும்மணி கோவில அழகா சொல்லியிருப்பாரு. அது சொல்லி விளக்கத்துக்கு வந்து நேரம் இல்லை. நம்ம மனசுல வந்து பெருமனை வைத்து போற்ற வேண்டும். அந்த மாதிரி போற்றோம்னா என்ன செய்யும், அங்க வந்து அந்த காட்டில இருந்து என்ன செய்யும், அங்க செடி முளைக்கும், மரமாகும், நமச்சிவாய பழம் என்கின்ற அந்த தித்திக்கும் தீங்கனி வந்து கிடைக்கும். நன்று கண்டீர் நமச்சிவாய பழம், தின்று கண்டால் அது தித்திருக்கும் தானே. நமச்சிவாய சொன்னா நமக்கு சுவை எதுவும் தெரியல, அது சொல்லி பழக்கப்பட்டவங்களுக்கு தான் அந்த சுவை வந்து தெரியும். நமக்கு அந்த நமச்சிவாய பழம் வந்து கிடைக்கும். அதுக்கு என்ன செய்யணும், இந்த காடாக இருந்த மனத்தை வந்து நான் பண்படுத்த வேண்டும். பண்படுத்துவதற்கு நான் சரியை கிரியை யோகத்தை செய்ய வேண்டும். அந்த மாதிரி செய்தால் பெருமான் வந்து மாதொரு பாகனாக வந்து எனக்கு அருள் செய்வார். அப்பொழுது என்ன செய்வான், அந்த மான் வந்து பெண்மான் ஆணை விட்டு பிரியாது போல அந்த ஆன்மாவாகிய உயிர் வந்து பெண், அது என்ன செய்யும், அது இறைவனை விட்டு பிரியாமல் நிற்பான். தானும் தன் தையலுமாக கூறி வந்து பெருமான் என் மனத்தில் நித்தியமாக வாசம் செய்து கொண்டே இருப்பான் என்பது இந்த பாடலின் திரண்ட கருத்து. அடுத்து 42வது திருப்பாடல். ஓயரன் தன்னை புகழ்வார் பெறுவது நாயகன் நான் முடி செய்ததுவே நல்கு மாயகம் சூழ்ந்து வரவல்லராகிலும் வேயனு தோழிக்கு வேந்தொன்றும் தானே. வேயனு தோழி, வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல விடை தரவி. இப்ப சொன்ன கருத்தான் அந்த பாட்டிலையோடு. அம்பாளுடைய தோல் எப்படி இருக்கிற, அந்த மூங்கில் போன்ற தோல், அந்த மூங்கில் போன்ற தோலை உடைய அந்த உமைக்கு வந்து அவன் பதியாக இருக்கின்றான், வேந்தனாக இருக்கின்றான், அரசனாக இருக்கின்றான். அப்பேற்பட்ட பெருமானை என்ன செய்யறான், போய் அரண் புகழ்வாடு பெறுவது நாயகன் நான்முடி செய்ததுவே நல்கு மாயகம் சூழ்ந்து வர வல்லராகிலும். ஏன்னா இந்த பிரம்மன் ஆகிய அவன் என்ன, அவன் படைப்புக்கு வந்து தலைவன். அவன் என்னதுன்னா, அவன் படைத்ததை வந்து மீள மீள வந்து படைக்கின்றான். அவனுக்கு வந்து 4 திருமுடிகள், நாயகன் நான்முடி என்பது இங்க பிரம்மனை வந்து குறிக்கும். இந்த 4 திசைகளுக்கு 4 முகங்களையும், இந்த 4 தலைகளுக்கு 4 திருமுடிகளையும் உடையவன். நாயகன் நான்முடி செய்தது, அதை என்ன செய்யறான், படைத்ததை படைத்தபடியே மீள மீள படைக்கின்ற அந்த பிரம்மன். அந்த பிரம்மனுக்கு யார் தலைவன்னா, இந்த சிவபெருமான் தான் தலைவன். அந்த போஸ்டுக்கு அப்பாயின்மெண்ட் பண்றதே யாருன்னா நம்முடைய சிவபெருமான் தான். அவர் என்ன செய்கின்றார், அவர் இந்த மாயா காரியமாகிய இந்த முதற்காரண மாயிலிருந்தான் இந்த தரு கரண போன போகங்களை வந்து அவர் படைக்கின்றார். எனவே இந்த பிரம்மன் என்ன செய்கின்றார், அந்த சிருஷ்டித்த படைத்த மாயா காரியமாகிய இந்த உலகையே சுற்றி திரிய வளராகிலும், மாயகம் சூழ்ந்து வரல் வளராகிலும், இந்த மாயால் ஆக்கப்பட்ட மாயின் காரியமாகிய இந்த உலகத்தை நீங்க சுற்றி வர வலிமை படைத்ததாக இருந்தாலும் என்ன செய்யணும், நீங்க வந்து அவர் போய் அரண் தன்னை புகழ்வார் பெறுவது. நீங்க பெருமானை புகழ்ந்தா என்ன செய்யும், பிரமனை தாண்டி உங்களுக்கு பெரிய பேர் வந்து கிடைக்கும். இது செய்ததுவே நல்கும்னா ஏற்கனவே எப்படி படைச்சாரோ, ஏன்னா நம்முடைய புரியற்ற காயத்தை வைத்துதான் வந்து படைப்பார். எனவே முன் படைத்த படைப்பையே அவர் வந்து படைப்பாய். அப்போது விசித்திர படைப்பையோ விசேட படைப்பையோ அவரால் வந்து படைக்க முடியாது. பார்த்தோம்னா சுந்தரர் வந்து அது சிவ சிருஷ்டி. சிவபெருமன் என்ன செய்கின்றார், தன்னுடைய அழகை வந்து என்ன செய்கின்றார், அந்த கண்ணாடியில வந்து பார்க்கின்றார். பார்த்து விட்டு சுந்தரா வா என்று கூப்பிடும் போது அங்கிருந்து என்ன செய்வார், அதாவது நம்முடைய சுந்தர பெருமான் வந்து வருவார். அவர் வந்து சிவ சிருஷ்டி, விசேஷமான சிருஷ்டி. எனவே அதுபோல் படைக்கும் ஆற்றல் வந்து பிரம்மனுக்கு வந்து கிடைக்காது, அது சிவனுக்கு தான் கிடைக்கும். எனவே வினைக்கு ஈடாக
பெருமானுடைய கட்டளைப்படி அந்த படைக்கக்கூடிய ஆற்றல் தான் அவனுக்கு உண்டு. அவனுக்கு 4 முடிகள், 4 திசைகளுக்கு 4 முகங்கள் இருந்தாலும், 8 திசைகளுக்கு 8 கண்கள் இருந்தாலும், அவன் தலைவனாக இருந்தாலும், இந்த மாயின் காரியமான இந்த பிரபஞ்சம் இதையே சூழ்ந்து வருவது என்பதுனா என்ன? இந்த உலக இன்பம்தான் பெருசு என்ன, அதுல செக்கு மாடு போல அதே சுத்தி சுத்தி வருது. அதான் மாய சூழ்ந்து வரவல்லராக. செக்கு மாடு மாடு இப்ப வாழ்க்கை இருக்கு, ஒரே பேட்டர்ன்ல தான் போயிட்டு இருக்கு, அது மீள முடியல இல்லையா? எனவே அந்த செக்கு மாடு போல அது பிரிந்து போக வல்லமை இருந்தும் விடாது சொல்லுவது. அப்போது என்ன செய்வான் பெருமான்? இப்ப செக்கு மாடி மாறி இருக்கானே, உன்னை என்ன செய்யணும்? உன்னை உழவு மாடாக மாற்ற வேண்டும், நேராக செல்ல வேண்டும் என்று உழவு மாடாக மாற்றி கடைசியா தனக்கு அறவிடையாக என்ன, இந்த விடை என்பது இந்த ஆன்மாவும் பெருமானுக்கு ஒரு இடமாக இருக்கின்றது. எனவே பெருமான் உயிருக்கு தலைவனாக தானும் தன் தையலுமாக எழுந்து அருளுவான். ஒன்றுவது என்பது அதை பொருந்துவது. வேண்டு ஒன்றும் தானே. ஒன்றுவதுனா பொருந்து. ஒன்றி இருந்து நினைவுங்கள், மனம் ஒன்று நினைக்க வேண்டும். இந்த 5 புலன்களும் ஒன்றி நினைக்க வேண்டும், பொருந்தி நினைக்க வேண்டும். ஒன்றி இருந்து நினைவுங்கள் இந்த மக்கள் ஊனமில்லை என்று அப்பர் பெருமான் சொல்லுவார்கள். அந்த மாதிரி சொன்னால் என்று வந்தா என்னும் எம்பெருமான் தான் திருக்குறிப்பே. அப்ப அப்பர் மட்டுமா கேட்டாரு, அப்ப நீ எப்பப்பா வந்தேன்னு அப்பர் கேட்டபடி நம்மளே கேட்பாரு. கோயிலுக்கு போய் நீங்க ரெகுலரா போயிட்டுன்னு வச்சுங்க, பெருமான் உங்களுக்காக காத்திருப்பது உங்களுக்கு தெரியும். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தை, ஒரு குறிப்பிட்ட கோயில் செய்வதே நீங்கள் வழக்கமா ஆக்கி கொண்டால், பெருமான் நமக்கு அருளை பெறுவதற்காக காத்து கிடப்பது நம் ஆன்மாவுக்கு அனுபவபூர்வமாக தெரியும். கருத்தை சொல்லிவிட்டு அடுத்த திருப்பாடல் சொல்லலாம். அறநடி சொல்லி அரட்டி அழுது பரநடி நாடியே பாவிப்பனாலும் உடனடி செய்தங்கு ஒதுங்க வல்லார்க்கு திறனடி செய்து நிறைந்து நின்றானே. பெருமானை சொன்னோம், பெருமான் திருவடியை அரணடி, சிவபெருமானுடைய அந்த திருவடியை, இறைவனது திருவடியை அரற்றி அழுது அது புகழ்ந்து சொல்லி, அந்த காதலால், அந்த அன்பால், அந்த பக்தியால் கதறி கதறி அழுது பரன் அடி நாடியே பாவிப்பனாலே. அவனுடைய திருவடி எப்படிப்பட்டது? அது பரன் அடி, அது மேலான திருவடி. அந்த மேலான திருவடியை நாடியே, அதை விரும்பி பாவிப்ப, அதை அனுபவிப்பதற்காக மனதில் பாவனை செய்து நாளும் அந்தபடி செய்தோம்னா, தினந்தோறும் செய்தால் உரன் அடி செய்து ஒதுங்க வல்லார்களே. அப்ப என்ன, மனசுக்கு ஒரு உரம் கிடைக்கும், உறுதி கிடைக்கும். அப்ப என்ன செய்யணும்? அந்த மனசுக்கு உறுதி கிடைத்தால் அது ஞானத்திற்கு அடிகோலும். அப்போது நிறன் அடி செய்து நிறைந்து நின்றானே. அவன் அடியை ஆய்ந்து அனுபவிப்பதற்காக நாம் என்ன செய்யணும்? பெருமானை தினசரி அரட்டி அழுதால் நமக்கு மன வலிமை கிடைக்கும். மன வலிமை கிடைத்தால் நமக்கு அந்த ஞான நிழல் கிடைக்கும், பெருமானுடைய திருவடி நிழல் கிடைக்கும். அதில் ஒதுங்கினால் ஒதுங்க வல்லார்க்கு அவன் நிறனடி செய்து நிறைந்து நின்றானே. ஏற்பட்டவர்களுக்கு கருணை உடைய நம்முடைய கண்ணுதல் பெருமான் என்ன செய்வான்? தன்னுடைய திருவடியை வைத்து அந்த ஆன்மாவிடம் நிறைந்து நின்றானே, அவன் பூரணமாக நிறைந்து நிற்பான் என்பது இந்த பாடலில் திறந்த கருத்து. அதனால்தான் இணையா திருவடி என் தலை மேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன். மாணிக்கவாசருக்கு கிருஷ்ண திருவடி தீட்சி. நனைந்தனைய திருவடி என் தலைமையில் வைத்தார் நல்லுறம் பெருமான் நல்லவாறே. இது அப்பர் பெருமானுக்கு செய்து தீட்சி. பல பேருக்கும் சுந்தர பெருமானுக்கு சித்த மடவாளத்தில் 20 முறை திருவடி தீட்சை கொடுக்கின்றார். இந்த மாதிரி ஆன்மாவுக்கு தீட்சை கொடுத்து அந்த ஆன்மாவிடம் அவன் பரிபூரணமாக நிறைந்து நிற்பான். அவன் வியாபித்து இருப்பதை நாம் செய்யணும். அதுக்கு என்ன செய்யணும்? பெருமான் எம்எல்ஏ எவ்வளவு கருணை வச்சிருக்கப்பா, எங்க அப்பா அம்மாவோட தாண்டி நீ கருணை வச்சிருப்பான்னு மனசால் நினைச்சு பார்க்கணும். இந்த மாதிரி எவ்வளவு அடியார்களுக்கு நீ சில மார்க்கண்டிய உயிரை காப்பாத்தினியே அப்படின்னு அந்த வீரத்தை நினைக்க வேண்டும். யாருக்கு எவ்வளவு உபகாரம் செய்திருக்கின்றாயே. இந்த சுந்தரருக்காக என்ன சில இந்த ஆலக்கச்சூர்ல என்ன செய்ய, நீ பிச்சை எடுத்து சாப்பாடு போட்டிருக்க. இந்த மாதிரி குருகாவூர் என்ன சில அவனுக்கு ஒரு நிழல் பந்தல் அமைத்து நீ சாப்பாடு போட்டிருக்க. இந்த மாதிரி நிறைய உபகாரம் செஞ்சிருக்கியப்பா அப்படின்னு நினைச்சு நம்ம என்ன செய்யணும்? அறக்க வேண்டும், அழ வேண்டும். அந்த மாதிரி அழுதம்னா என்ன செய்வான்? பெருமான் நமக்கு அருளை பாவிப்பான். பாவிப்பது என்றால் மனத்தில் பாவிப்பது, அதை தியானிப்பது.
என்ன சொன்னபடி இந்த சிவோகம் பாவனை செய்வது. புறம் என்பது அது உறுதியை குறிக்கும். புறனொன்னு தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரன் என்னும் வைப்பிற்கோர் ஒத்து. மனசு வந்து உறுதியா இருந்தா அந்த 5 புறங்களையும் நாம் காப்பாற்றுறதுக்கு வரன் என்னும் வைப்பிற்கோர் வித்து. அப்ப என்ன நமக்கு வந்து மோட்ச வீடு வந்து கிடைக்கும். உரன் என்பது உறுதியை குறிக்கும். அந்த உறுதியின் மூலமாக நமக்கு ஞானம் கிடைக்கும். அடி செய்தல்னா அங்க கால்கோல் செய்தல். பூமி பூஜை கால்கோல் போடுறோம் இல்லையா, நிலைத்து நிற்க செய்தல், அதான் வந்து அடி செய்தல், கால் கொள்ள செய்தல். ஒதுங்க வல்லாருக்குன்னா எனக்கு வந்து இந்த ஞானம் தான் எனக்கு ஆதாரம், திருவடிதான் எனக்கு ஆதாரம் என்று அதை பிரியாது நிலைத்திருக்க வல்லார்க்கு. பரஞானத்தால் படத்தை தரிசித்தோர் பரமே பார்த்திருப்பார் பதார்த்தம் பாரார். இந்த சிவஞானத்தால் நீங்க எதை பார்த்தாலும் சிவமா பார்க்கணும். நாயை பார்த்தாலும் சரி, எதை பார்த்தாலும் சரி, ஒன்னுக்குள்ளேயும் உயிர் இருக்கு. அந்த உயிருக்குள்ள பெருமான் வந்து சிவமாக இருப்பது நமக்கு இப்ப தெரிய வரும். பெருமானையே அது பிரியாது நிலைத்திருக்க வல்லவருக்கு பெருமான் என்ன செய்வான்? ஒன் பட்டுக்கோடாக பிரியாது நிற்பான். நிரன் என்பது நீரன் என்பதை குறுக்கல் விகாரம் சொல்றாங்க. நீரன்னா நீரை போன்றவன், நீரை போல குளிர்ச்சியாக இருப்பவன். என்ன செய்யறோம்? இந்த பெருவைப்பிணி வந்து வெப்பம் நிறைந்தது. அந்த வெப்பத்தை தரிப்பதற்காக பெருமான் வந்து அந்த தீர்த்தமாக இருக்கின்றான், நீராக இருக்கின்றான், கருணையாளனாக இருக்கின்றான். கருணை தான் அந்த தன்மையாக இருக்கின்றது. அது எங்க இருக்குன்னா அவனுடைய திருவடியில் இருக்கின்றது. திருவடியில் சேர்த்து என்னையும் என்ன செய்கின்றான்? அவன் பூரண பொருளாக, என்னையும் வந்து சர்வ வியாபக பொருளாக அவன் ஆக்குகின்றான் என்று நிறைந்து நின்றானே என்பது இந்த பாடலில் சிறந்த கருத்து. அடுத்து 44வது திருப்பாடல். போற்றி என்பார் அமரர் புனிதன் அடி, போற்றி என்பார் அசுரர் புனிதன் அடி, போற்றி என்பார் மனிதர் புனிதன் அடி, போற்றி என் அன்புள் பொழிய வைத்தேனே. இந்த அரண்நடியை வந்து போற்ற வேண்டும். ஈசனடி போற்றி, எந்த அடி போற்றி, தேசனடி போற்றி. பெருமான் வந்து மாணிக்கவாசகரோட போல பெருமான் அடியை வந்து போற்றி கொண்டே இருக்க வேண்டும். அனைவரும் அரணடியை வந்து நான் போற்றுனா என்ன செய்வேன்? போற்றுனா வந்து எனக்கு மனசுல வந்து அன்பு வரும். அந்த அன்பால என்ன செய்வேன்? போற்றி என் அன்புள் பொழிய வைத்தேனே. நான் மற்ற அடிகளோட கொஞ்சம் உயர்ந்த நிலைக்கு வந்துட்டேன். அப்ப என்ன செய்யறேன்? என்னுடைய அன்பால வந்து பெருமான் திருவடி வந்து பொழிகின்றது, பொழிய வைக்கின்றேன் என்பதை நான் அனுபவபூர்வமாக உணர்கின்றேன் என்ற கருத்தை வந்து திரண்ட கருத்தாக சொல்கின்றார்கள். புனிதன்கிற வந்து நிறைய பேர் புனிதன்னா வந்து அழுக்கு இல்லாதது, புனிதமானது, தூய்மையானது. அப்படின்னா என்ன செய்ய? அது வந்து நிர்மலச்சிவன், நிர்மலச்சிவன், அமலச்சிவன். மலம்னா அழுக்கோடு கூடியது, அமலன்னா அழுக்கு இல்லாதது, நிர்மலனா அதுதான், நிர்மலனா அதான். இது நிர்மலத்தின் திருவடியை புனிதன் அடி. இந்த புனிதன் அடிங்கிறது 3 இடத்துல வந்திருக்கு. இந்த முதல் அடியில் என்ன செய்றாங்க? போற்றி என்பார் அமரர் புனிதன் அடி. தேவர்கள் என்ன செய்கிறார்கள்னா அந்த நிர்மல சிவத்தின் திருவடியை தான் அந்த தேவர்களும் வணங்குகின்றார்கள். போற்றி என்பார் அசுரர் புனிதன் அடி. இந்த அசுரர்கள் என்ன செஞ்சிருக்காங்க? அவர்களும் வந்து சிவ பூஜை செய்திருக்கின்றார்கள். அப்பொழுது பெருமானுடைய திருவடியை அவர்கள் போற்றி இருக்கின்றார்கள். எனவே அந்த அசுரர்களும் இந்த நிர்மல சிவத்தின் திருவடியை போற்றி இருக்கின்றார்கள். போற்றி என்பார் மனிதர் புனிதன் அடி. இந்த மண்ணுலகத்தில் வாழக்கூடிய இந்த மக்களும் என்ன செய்கின்றார்கள்? அந்த பெருமானுடைய திருவடியை போற்றி போற்றி என்று போற்றி செய்கிறார்கள். போற்றி திருவகள், போற்றி கீர்த்தி திருவகள், போற்றி திருத்தாண்டகம், அது மூலமா போற்றி வந்து செய்கின்றார்கள். அந்த மாதிரி நான் என்ன செய்தேன்? திருமுறை மூலமா நான் போற்றி செஞ்சேன் இல்லையா? அந்த போற்றி செய்ததுனால எனக்கு என்ன செய்யுது? எனது அன்பு வந்து எனக்கு பெருகி விட்டது. அந்த அன்பு வேறு சிவம் வேறு என்பதை நான் மிந்தி நினைச்சுட்டு இருந்தேன். இப்ப அன்புதான் சிவம் என்பதை நான் புரிந்து கொண்டேன், அனுபவித்துக் கொண்டேன். எனவே என்ற அன்பில் வந்து அதை நான் விளங்க வைத்தேன் என்று சொல்கின்றார்கள். அமரர்கள் போற்றுவது வந்து அவருடைய காரியத்திற்காக, காமிய வழிபாடு, ஒரு காரியம் ஆக வேண்டும் என்பதற்காக வழிபாடு செய்வார்கள். திருமால் வந்து என்ன செய்யறார்? சக்கராயுதம் வேண்டும் என்பதற்காக திருமால் வந்து வழிபாடு செய்கின்றார். படைப்பு தொழில் வேண்டும் என்று பிரம்மன் வந்து வழிபாடு செய்கின்றார்கள். எனவே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த திருவடி இன்பத்தை அறியாமல் அந்த காமிய வழிபாடு, இந்த பயன் கருதி வந்து வழிபாடு செய்கின்றார்கள். எனவே அவர்கள் செய்வது என்னன்னா வாயால் செய்யக்கூடிய உபச்சாரம். வாயால மெக்கானிக்கலா வந்து அவங்க வந்து சொல்றாங்க,
ஆனா நான் எப்படிப்பட்ட நான் வந்து சிவபெருமானுக்கு அடியவன். நான் என்ன செய்யறேன், நான் அன்போடு போட்டு செய்கின்றேன். அன்போடு போட்டு செய்யும் போது பெருமானுடைய திருவடி வந்து என் மனதுள், என் ஆன்மாவிற்குள், அந்த ஆன்மாவில இந்த அன்புக்குள் வந்து நான் அடியை வந்து விளங்க வைத்தேன். இதுதான் சிவஞானிகளின் அனுபவம். எனவே இந்த சிவஞானியின் அனுபவம் வந்து தேவர்களின் அனுபவத்தை விட பல மடங்கு, லட்சம் மடங்கு, கோடி மடங்கு அதிகமானது. எனவே பெருமானே, நீ எனக்கு என்ன செய்யணும், எனக்கு அந்த பரிபாகத்தை, அந்த பக்குவத்தை நீ கொடுக்க வேண்டும் என்று இந்த பாட்டுல வந்து சொல்லியிருக்கிறார். அடுத்து 45வது திருப்பாடல். விதி வழி அல்லதில் வேலை உலகம், விதி வழி இன்பம் விருத்தமும் எல்லை, துதி வழி நித்தலும் சோதி பிராணம், பதிவழி காட்டும் பகலவனாமே. அந்த இறுதி வழிதான் நமக்கு என்னன்னா அந்த திரண்ட கருத்து. வேலை உலகம். வேலை என்பது என்ன செய்யணும், அந்த வேலுங்கிற ஆயுதத்தை வந்து குறிக்காது. வேலுங்கிறதுக்கு இன்னொரு பொருள் வந்து கடல். இந்த உலகம் வந்து கடலால் வந்து சூழப்பட்டிருக்கிறது. பார்க்க போனா 80 பக்கம் வந்து நீராகவும் 20 பக்கம் தான் நிலமாகவும் இருக்கின்றது. எனவே வேலை உலகம்னா கடல் சூழ்ந்த இந்த உலகம் என்னன்னா விதி வழி அல்லதில், இறைவன் வந்து எப்படி விதித்திருக்காரோ, என்ன நீதியை கொடுத்திருக்கின்றாரோ, அந்த இறைவன் பதித்த அந்த விதியின் வழியே, அந்த மரபின் வழியே, அந்த நியதியின் வழியே அது நடக்கும். நடப்பது அன்றி அதுக்கு வேறு வழி இல்லை. விதி வழி அல்லதில் வேலை உலகம். இந்த உலகம் வந்து இறைவன் விதித்த வழிப்படிதான் நடக்குமே வெளியே வேறு வழி நடக்காது. விதி வழி இன்பமும் விருத்தமும் இல்லை. எனவே நமக்கு என்ன இன்பம் கிடைக்குது, இன்பத்தை வந்து போகம்னு சொல்றோம். அதுமாதிரி நமக்கு வந்து என்ன செய்யலாம், விருத்தம்னா நமக்கு வயசாயிடுது, அதை விருத்தம்னு சொல்லுவாங்க. விருத்தத்துக்கு இன்னொரு குணம் வந்து விரோதம்னு சொல்லுவாங்க. விரோதம் தான் விருத்தமா மாறி இருக்கு. அப்புறம் என்ன செய்யறோம், நாம் அடையக்கூடிய அந்த இன்பம் அதுவும் வந்து பெருமான் கொடுத்த விதி வழிதான் நடக்கும். நமக்கு வயசாகி போச்சு, அதுவும் வந்து விதி வழிப்படிதான் வந்து நடக்கும். நமக்கு வந்து விரோதிகள் வந்து விட்டார்கள், அதுக்கும் காரணம் வந்து நம்முடைய அந்த விதிதான். எனவே புதி வழி நித்தலும் சோதிப்பிரானும். சோதிப்பிரான் பெருமான் வந்து ஜோதியாக இருக்கின்றான். ஆதியும் அந்தமும் இல்லாத அருப்பெரும் ஜோதியாக இருக்கின்றான். அந்த சோதி வடிவனை துதி வழி நித்தலும், நித்தலுங்கிற வார்த்தை நாள்தோறும் போட்டாரு. வந்து நித்தலும் தினசரி நாள்தோறும் துதித்தால் பதிவழி காட்டும் பகவான் ஆகுமே. அந்த மாதிரி என்ன செய்வான், நமக்கு பதிவழி, பதிவழினா சிவன் தான் நமக்கு பதி. அவர் இருக்கக்கூடிய வீடு வந்து சிவலோகம். இந்த சிவலோகத்துக்கு சொல்லக்கூடிய அந்த வழி வந்து எனக்கு வந்து தெரியவில்லை. போது பதிவழி காட்டும் பகவான் ஆகுமே. அப்போது இந்த வீட்டு நெறியை, அந்த மோட்ச வீட்டிற்கு வாயிலை வந்து பெருமான் வந்து அந்த சிவசூரியனாக வந்து காண்பிப்பான். இந்த உலகத்துல வந்து வழி தெரிவதற்கு இந்த வெளிச்சம் தேவைப்படுகின்றது. ஒரு வீட்டுக்கு செல்வதற்கு, மோட்ச வீட்டிற்கு செல்வதற்கு, சிவ இன்பத்தை அடைவதற்கு பெருமான் சிவசூரியனாக வந்து நமக்கு என்ன செய்வான், நமக்கு வழிகாட்டுவான். சுந்தரருக்கு வந்து வழிகாட்டு அடிகள் வழி போந்த அதிசயம் அறியோமே என்று பாடுவார். வடி உடை மழுவேந்தி மதகரி உடி போர்த்து கொடியணி திருமேனி புலிகுழல் உமையோடும் கொடியணி நெடுமாட ஊடலையாட்டூரில் அடிகள் வழி போந்த அதிசயம் அறியோமே. வழிகாட்டுவதற்காக பெருமான் வந்து அங்க வருகின்றார். பெருமான் வந்து நமக்கு வழிகாட்டுவார்கள். விதி வழி அல்லது நம்ம ஏற்கனவே என்ன வினை செஞ்சிருக்கோமோ அந்த வினைக்கு ஈடாக தான் நம்ம என்ன செய்யணும், இப்ப புத்தி மனம்லாம் நம்மள இழுத்துக்கிட்டு போவோம். எனவே அந்த மாதிரி ஏன்னா இந்த ஆன்மா வந்து சார்ந்ததே மன்னம். உலகத்தை சார்ந்தா என்ன செய்யும், உலக சார்பு வரும், சட சார்பு வரும். பெருமானை சார்ந்தால் ஏன்னா இந்த சிவசார்பு வரும். எனவே இந்த ஆன்மாவுக்கு வந்து சுதந்திரம் கிடையாது. என்ன செய்யறது, உலகத்தை சார்ந்து இருக்கின்ற போது அந்த உலகத்தின் வழியே, அந்த விதி வழியே வந்து செல்லும். இறைவனை சார்ந்தாலும் இறைவன் என்ன செய்வான், நமக்கு நல்ல வழியை வந்து காட்டுவான். எனவே இறைவன் ஆணையின் வழியே நடப்பதுதான் நமக்கு விதி வழி இன்பம் என்று சொல்வார்கள். இதைதான் வந்து நம்முடைய என்ன சொல்வார்னா சிவஞானர் உலகுடல் கரணம் காலம் உருபலம் நியதி செய்தி பல இவை கொண்டு கண்மம் பண்ணுவது உண்பதானால் நிலைவிடாது இவைதாம் சென்று நினைந்துயர் நினைத்து கொள்ளாது
அழகிலா அறிவன் ஆணை அனைத்திடும் அருளினாலே. இந்த உலகு உடல் கரணம் தனு கரணம் போன போது சொல்றார். உருபலம் நியதி காலம் நியதி கலை வித்தை அராகம் இதெல்லாம் கொண்டு நம்ம என்ன செய்யறோம்? கண்மம் செய்து இந்த கண்மத்திற்காக இந்த வினையை வந்து நாம் உண்கின்றோம். அதை யார் செய்வான்னா அழகிலா அறிவன். அந்த பெருமானுடைய அந்த அறிவுக்கு வந்து அளவு கிடையாது. அது எல்லையற்ற பேரறிவு. அந்த அறிவன் அந்த அறிவு உடையவன் ஞான வடிவானவன் ஆணை அனைத்திடும் அனாலே. இப்ப என்னுடைய வினையை வந்து பெருமான் நினைச்சா வந்து மாத்திடுவார். தலை போற அளவுக்கு எனக்கு ஒரு கஷ்டம் வந்து என்ன சொல்ற தலைப்பாகையோடு வந்து போகிற மாதிரி பெருமான் வந்து அந்த வினையை வந்து மாற்றி விடுவார். அவருடைய அருளினால் வந்து மாற்றுவார். இந்த கருத்தை சொல்லிவிட்டு அடுத்து 46வது திருப்பாடல். அந்திவண்ணாரணே சிவனே என்று சிந்தை செய்வண்ணம் திருந்தடியார் தொல முந்தி வண்ணா முதல்வா பரணே என்று முந்தி வண்ணம் எம் மனம் புகுந்தானே. பெருமானை எப்படியெல்லாம் சொல்லி போற்ற வேண்டும் என்பதற்கு பல உதாரணம் சொன்னேன். அதுக்கு திருமூலர் சொல்லக்கூடியது என்ன செஞ்ச உதாரணம். அந்தி வண்ணா, இந்த அந்தி போல அந்தி வானம் போல சிவந்த நிறத்தை உடைய சிவண்ண மேனியுடைய பெருமானே, அரணே, இந்த வினையை வந்து அறுப்பவனே, சிவனே, மங்கள வடிவானவனே என்று சிந்தை செய்த வண்ணம். பெருமானை வந்து நாம் சிந்தை செய்து கொண்டு வண்ணம் திருந்தடியார் தொல. இந்த திருந்திய மனத்தை உடையவர்கள் வந்து அடியார்கள் தொல முந்தி வண்ணா முதல்வா பரணே என்று முந்தி வண்ணா நீதான் என்ன முதலில் கொண்ட உருவம். பெருமானுடைய உருவம் வந்து அதுதான் முதல் உருவம். எனவே முதலில் கொண்ட உருவத்தை உடையவனே முந்தி வண்ணா முதல்வா, எல்லோருக்கும் முதல்வனே, எல்லா கடவுளுக்கும் ஆதியான கடவுளே, இந்த முதல்வா பரணே, இந்த பராபரனே என்று நான் தொழுதால் சிந்தை செய்தவனும் தொழுதால் அவன் என்ன செய்வான்? புந்தி வண்ணன் என் மனம் புகுந்தானே. பெருமான் எப்படி இருக்கிறன்னா புந்திங்கிறத புத்தியை குறிக்கும், புத்திங்கிறது அறிவை குறிக்கும், அறிவுங்கிறது ஞானத்தை குறிக்கும். பெருமான் வந்து ஞான வண்ணமாக ஞான சுரூபியாகிய என்ன செய்வான்? என்னுடைய மனத்தில் புகுந்து எழுந்து அருளிருப்பான். பெருமானுடைய இந்த பெயரை சொல்லி செயலை சொல்லி நாம் அடிக்கடி போற்ற வேண்டும். அதான் வந்து நமக்கு உய்யும் நெறி என்ற கருத்தை வந்து அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? நமக்கு அகத்தில் வந்து துறக்க வேண்டும். புறத்துல இருந்து எதையும் துறக்க வேண்டாம். எனக்கு வீடு செழிச்சு போச்சு, பொட்டாட்டி செழிச்சு போச்சு, புள்ள செழிச்சு போச்சு, நான் காவி கட்டிக்கிட்டு நான் காசி ராமேஸ்வரம் போறேன்னு அந்த மாதிரி வந்து கிளம்பக்கூடாது. மனத்தில் வந்து துறவுபட வேண்டும். பெருமான் வந்து இந்த பிறவிக்கு இந்த உறவுகளை வந்து கொடுத்திருக்கின்றால் அந்த உறவுகளுக்கு நான் என்ன செய்யணுமோ அதை வந்து நான் வந்து செய்ய வேண்டும். செய்துவிட்டு என்னோட கடமையை நான் செய்துவிட்டு என்ன செய்யணும்? ஒரு கையால வந்து என்ன செய்யணும்? இந்த உலகத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். மறு கையால இந்த இறைவனை பெற்றுக் கொள்ள வேண்டும். கடமை முடிஞ்சிச்சா? பொண்டாட்டிக்கு செய்ய வேண்டிய கடமை முடிஞ்சு போச்சு, பிள்ளைக்கு செய்ய கடமை முடிஞ்சு போச்சுன்னா அப்ப 2 கையாலும் பெருமானுடைய திருவடியை நான் பற்றி கொள்ள வேண்டும். அந்த அகத்தில் துறவு கொண்டால் நமக்கு அன்பு நெறி வரும். அன்பு நெறி வந்து அப்புறம் பரணே, சிவனே, அந்தி வண்ணா, பரணே என்று பெருமானை வந்து நான் போற்றுவேன். அப்பொழுது பெருமான் வந்து என் மனத்தில் புகுந்து எழுந்து அருள் இருப்பான். பெருமான் வந்து அந்த மாலை காலத்து செவ்வானம் போன்ற திருமேனியை உடையவன். அரண் என்றால் அவன் சங்கார தொழிலை செய்பவன், சிவன் என்றால் மங்களங்களை செய்பவன். இந்த மாதிரி பெருமானுடைய அந்த சகல திருமேனியை இந்த லிங்கத்தை வந்து நாம் வழிபட வேண்டும். அந்த மாதிரி வழிபட்டால் நமக்கு என்ன சரியை கிரியை தாண்டி சிவயோகம் கிடைக்கும். அந்த சிவயோகத்தின் மூலமாக சிவஞானம் வந்து கிடைக்கும். இந்த சிவஞானம் பெற்றவர்கள் தான் உண்மையான அடியார்கள். அவனுக்கு பெருமான் தன்னுடைய உருவத்தில் வந்து காட்சி கொடுப்பான். அப்பொழுது அவர்கள் வந்து இது முதல்வனே, என்னுடைய பரணே என்று அந்த அனுபவத்தின் மூலமாக அவர்கள் வந்து குறிப்பார்கள். முந்தி வண்ணா, முந்தி வண்ணாங்கிறது இந்த நிறங்களை வந்து முந்தியது வந்து வெண்மைதான். இந்த வெண்மைதான் என்ன சூரிய ஒளிப்பட்டு அந்த விப்ஜிஆர் என்ற வானவில்ல 7 நிறமாக வந்து மாறுகின்றது. முந்தி வண்ணா என்பது அந்த வெண்மையை குறிக்கும். வெண்மை என்பது படிகத்தை குறிக்கும். பெருமானுக்கு வந்து சுத்த படிகம் போன்ற சில பேர் ஸ்படிகலிங்கம் வச்சு வழிபடுவாங்க, ஸ்படிக மாலை கொடுப்பாங்க. இந்த படிகம் போன்று இருப்பான். அவருடைய உறுதியை உண்டாக்குவதற்கு சொல்ற அந்த மாதிரி பெருமானை நாங்கள் தோத்தரிக்க வேண்டும். உங்களுக்கு கேக்குதுங்களாமா? கேட்கலையே. கேட்கலம்மா. மீட்ல போட்டிருக்காரு பொழுதுமா ஐயா.
சிவாய நம. திருச்சிற்றம்பலம். பெருமானை வந்து சில பெருமானுடைய நிறம் வந்து படிகம் போன்ற நிறம். அவனை வந்து என்ன செய்ய, படிகம் வந்து தூய்மைக்கு அடையாளம், ஞானத்திற்கு அடையாளம். பெருமானை வந்து ஞான சொரூபியாக நமக்கு வந்து காட்சி கொடுப்பான் என்ற கருத்தை வந்து இந்த பாட்டுல பாக்குறோம். அடுத்த பாட்டு வந்து 47. மனையுள் இருந்தவர் மாதவர் ஒப்பர், நினைவுள் இருந்தவர் நேசத்துள் நிற்பர், பனையுள் இருந்த பருந்தது போல நினையாதவர் கில்லை நின் இன்பம் தானே. பெருமானை நினைத்தால்தான் இன்பம் கிடைக்கும், நினைக்கிறதா உங்களுக்கு வந்து இன்பம் வந்து கிடைக்காது. எனவே நினையாததற்கு இல்லை நின் இன்பம் தானே. பெருமான் கொடுக்கக்கூடிய இன்பத்தை வந்து யார் வந்து நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு தான் அந்த இன்பம் கிடைப்பது என்பது இந்த பாடலின் திரண்ட கருத்து. பதவுரை வந்து பார்க்கலாம். மனையுள் இருந்தவர், மனையில் வந்து இந்த இல்லற வாழ்க்கையில் வீட்டுல இருந்தா நம்ம இல்லறம் செய்யறோம். எனவே மனையில் இருந்தவர், இல்லறத்தில் இருந்து கொண்டே நம்ம என்ன செய்யறோம், அந்த இறைப்பணியை சிவபணியை செய்ய வேண்டும், அதையே தவமாக செய்வோம். அந்த மாதிரி செய்தால் மாதவர் ஒப்பர். நீ இல்லறத்துல இருந்துகிட்டே நீ சிவ பூஜை செஞ்ச, சிவபணி செஞ்ச, அடியார் பூஜை செஞ்சனா அதுதான் பெரிய தவம். அந்த பெரிய தவத்துக்கு ஒப்பாக எதுவும் சொல்ல முடியாது. அவன் வந்து மாதவர்களுக்கு ஒப்பாடவர்கள் அந்த இல்லறத்தை செய்வார்கள் என்ற கருத்து. நினைவுள் இருந்தவர் நேசத்துள் நிற்பர். நினைவு வந்து பெருமானை வந்து இடைவிடாமல் நினைப்பது, இடைவிடாமல் வந்து தியானிப்பது. நம்ம காலம்பரை ஒரு 1/2 மணி நேரம் அனுஷ்டானம் பண்றோம், சாயந்தரம் ஒரு 1/2 மணி நேரம் அனுஷ்டானம் பண்றோம், நடுவில் வந்து வழிபாடு பண்றோம். அந்த வழிபாடு தான் நமக்கு வந்து களவுபடாத காலம், அது நம்ம ஆன்மாவுக்கு பயன்படக்கூடிய காலம். அந்த காலத்துல நம்ம என்ன செய்யறோம், அதை படிப்படியாக அந்த நேரத்தை அதிகரித்து கொண்டே போக வேண்டும். எப்படி சொன்னா, அதை 24x7x325 அது வரைக்கும் நம்முடைய பெருமானுடைய அந்த நினைவு தியானம் வந்து இருக்க வேண்டும். அதான் நினைவுத்துள் இருந்தவர் நேசத்துள் நிற்பர். பெருமனை வந்து என்ன செய்யும், நினைத்து கொண்டே இருக்க வேண்டும், இடைவிடாத நினைத்து கொண்டே இருந்தால் அப்ப என்ன செய்யும், அவர்கள் நேசத்துள் நிற்பர். என்ன செய்யணும், பெருமானுடைய நேச பாவத்தில், இந்த அன்பு பாவனையில் இருப்பார்கள். பெருமானை நினைக்க நினைக்க என்ன செய்யும் அப்படின்னா அந்த அன்பு கூடிக்கிட்டே போகும். அப்ப அன்பும் சிவமும் இரண்டு அல்ல என்பதை நாம் அறிந்து கொள்வோம். பெருமான் மேல அந்த அன்பு இருக்கும் பொழுது பனையுள் இருந்த பருந்தது போல, இந்த பனை மரத்துல வந்து பருந்து இருக்குது. அந்த பருந்து என்ன செய்யும், அது போகும் பறக்கும், மறுபடியும் மரத்துக்கு வரும், போகும் பறக்கும் இருக்கும். அது மாதிரி என்ன செய்யறோம், நீ பருந்து போல சில சமயம் நினைக்கிற, சில சமயம் படுது வந்து உட்கார்ந்துட. அந்த மாதிரி இருந்தால் இந்த தேவரில் பெருமானுடைய இன்பம் வந்து இணையாதவருக்கு இல்லை இன்பம் தானே. அப்போ வந்து அந்த பெருமானுக்கு கூடிய இன்பம் வந்து உனக்கு கிடைக்காது. எனவே மனையில் இருந்தவர் மாதவர் ஒருவர். நீ இல்லறத்தில் இருக்கின்ற மனைவி குழந்தை உறவோடு நீ இருக்கின்ற அந்த மாதிரி இருந்தாலும் என்ன செய்கின்றார்கள், அவங்களுக்கு செய்யக்கூடிய அந்த பணியை கூடிய சிவப்பணியாக, இந்த மாதிரி பொண்டாட்டிக்கு செய்யக்கூடிய பணி, குழந்தைகளுக்கு செய்யக்கூடிய பணி, சுற்றத்தாருக்கு செய்யக்கூடிய பணி, சமுதாயத்துக்கு செய்யக்கூடிய பணி, எல்லா பணியும் செய்யணும். அந்த மாதிரி இருந்தாலும் இல்லறத்துல இருந்தால்தான் இந்த உலகம் வந்து நிலைச்சு நிற்கும். எனவே மனையில் இருந்து நீ அதை செய்தினா அது சிவப்பணியாகவே இருக்கும், அது மாதவத்தை செய்ததற்கு ஒப்பும். எனவே அதை மாதவ இந்த இல்லற இன்பங்களை அனுபவிக்கிறான், அனுபவிச்சாலும் அவன் என்ன செய்யறான், தவம் செய்யறான். எல்லாத்தையும் தொடர்ந்துட்டு தவம் செய்யறத விட இவன் வந்து என்ன செய்யறான், இந்த உலக இன்பங்களை வாயாரி ஸ்வீட் சாப்பிடுமா ஸ்வீட் சாப்பிடலாம், காப்பி சாப்பிடுமா காப்பி சாப்பிடலாம், டீ சாப்பிடலாம் டீ சாப்பிடலாம். இந்த இல்லறத்துக்கு வந்து அவ்வளவு நியதி வந்து கிடையாது சரிங்களா. துறவரத்துக்கு வந்து நியதி உண்டு சரிங்களா. அது இன்னதான் இந்த சாப்பிடணும், இந்த நேரத்துல சாப்பிடணும், வெங்காயம் சாப்பிடக்கூடாது, பூட்டு சாப்பிடக்கூடாது, அந்த மாதிரி நியதியெல்லாம் உண்டு துறவரத்துக்கு. ஆனா வந்து இல்லறத்துக்கு வந்து அந்த நியதிகள்லாம் கிடையாது. எனவே இந்த உலக இன்பங்களை வந்து அனுபவித்துக் கொண்டே நீ இருந்தாலும், இந்த வீட்டு இன்பத்தை நீ அனுபவித்துக் கொண்டிருந்தாலும், இல்லற சுகத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் நீ மாதவர் ஒப்பர், நீ தவத்தை செய்வதற்கு ஒப்பாகுவான் என்ற கருத்தை வந்து சொல்றாரு. நினைவுள் இருந்தவர், இந்த நினைவு எப்படி இருக்குன்னா அது தைலதாரை போல நம்ம எண்ணெய் ஊத்துறோம், அது தொடர்ச்சியா வீத்துக்கிட்டே இருக்கும். அது மாதிரி தைலதாரை போல என்ன செய்யலாம், அந்த எண்ணெய் ஒழுக்கும் போல இடைவிடாது பெருமானை நீங்கள் நினைத்துக் கொண்டே இருந்தால் அப்போது என்ன செய்யலாம், பெருமானுடைய அந்த இன்பம் வந்து கிடைக்கும். அதனால்தான் ஆளாள சுந்தர் வந்து பெருமானுக்கு தம்பிரான் தோழர் ஆனார் என்று சொன்னார்கள். அதே மாதிரிதான் அவரை தோழராக கொண்டதால்தான் நம்முடைய சேரமான் பெருமாள் வந்து பெருமானுக்கு தோழரானார். அதான் இந்த அந்தி வண்ணாப்ப இந்த பொன் வண்ணத்தை அந்த இது பொன்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மேனியை பொழிந்திலங்க, மின்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் வீழ்சடை வெள்ளி குன்றம், தன்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் ஆழ்விடை தன்னை தந்த என் வண்ணம் அவ்வண்ணம் ஆகிய ஈசனுக்கே
இது பொன்வண்ணத்து அந்த அதே நிறைய பேருக்கு அது தெரிஞ்சிருக்கும். இப்ப பெருமா அந்த வண்ணங்கிற கருத்து வந்ததால அந்தி வண்ணா முந்தி வண்ணான்னு வந்ததால குந்தி வண்ணா கூட இந்த கருத்தை வந்து சொன்னேன். அப்படியே அதே தோழருக்கு தோழர், அடியாருக்கு அடியார் ஆவேனோ என்று சொல்றேன். இந்த அடியாருக்கு அடியாராவது மிகவும் வந்து சிறப்பு. எனவே இந்த பனையில் இருந்த பருந்து என்ன செய்யும், அது கூடு கட்டி வசிக்கும். ஆனா கூடு கட்டி வசிச்சாலும் என்ன செய்யும், அது என்ன செய்யும், மேல பறந்துகிட்டே இருக்கும். பறந்து சென்றாலும் என்ன செய்யும், அது மறுபடியும் இந்த பனை மரத்துக்கு வந்து அந்த கூட்டுல வந்து நிற்கும். அது போல என்ன செய்யும், இந்த மனம் வந்து உலகியல்ல வந்து இறங்கிவிடும். அப்போது இந்த உடலுக்கு வந்து உபாதைகள் உண்டு இல்லையா, இந்த உடல் உபாதைக்காக நம்ம என்ன செய்யறோம், அது உணவு தேவைப்படுகிறது, தண்ணீர் தேவைப்படுகிறது, காப்பீட்டு தேவைப்படுது. நம்மளும் என்ன செய்யறோம், இந்த உணவு உடைக்கு இருப்பிடத்திற்காக நம்ம சுற்றி கொண்டே இருக்கும். நம்ம சுற்றி கொண்டா இருந்தாலும் இந்த பருந்து எப்படி இந்த பனைமரத்துக்கு வந்து இருக்கோ, அது போல நம்ம என்ன செய்யறோம், இந்த உலகத்துக்காக உலக வாழ்க்கைக்காக சம்பாதிப்பதற்காக நம்ம வந்து உலகத்தை சுத்தி அந்த தொழிலை செய்தாலும் என்ன செய்யணும், மறுபடியும் அந்த மரத்துக்கு வருவது போல பெருமாண்டிய அந்த திருவடி நினைவிலேயே நம்ம நினைக்கிறோம். இந்த பருந்தை ஏன் உதாரணமா சொன்னா, பருந்து வந்து அந்த பனை மரத்தை விட்டு அதை விண்ணுலகத்தில் பறக்கக்கூடியது. அது போல நீ என்ன செய்யணும், இந்த உலக நிலையை உதறி இந்த பெருமானுடைய திருவடியை அடைய வேண்டும் என்று சொல்வார்கள். எனவே அது வானவெளியில் பறக்கும் போது என்ன செய்யும், அந்த சிறகு வந்து களைத்து போய்விடும். அது சிறகுகளை அசைக்காமல் அப்படியே வந்து பறந்து இருக்கும். அது போல இது எதற்கு உதாரணம்னா, அந்த தியானம் செய்வார் இல்லையா, தியானம் செய்வன் அந்த தியான நிலையை நிலைத்து நிற்பான். பருந்து போல அந்த நிலையில் நிலைத்து இருப்பான் என்று சொல்வார்கள். எனவே உங்களுக்கு எவ்வளவுதான் கஷ்டம் இருந்தாலும் சரி, இந்த பனை ஓலை என்ன செய்யும், உடம்பு கிழிக்கும். உடம்பு இந்த பனை ஓலை கிழிச்சாலும் என்ன செய்யும், அந்த பருந்து போல நீ என்ன செய்யணும், அதை கஷ்டங்களுக்கு இடையில் நீங்கள் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். நினைத்து கொண்டே இருந்தால் உங்களுக்கு அந்த இன்பம் கிடைத்து கொண்டே இருக்கும் என்று கருத்து சொல்லிவிட்டு அடுத்து 48வது திருப்படம். அடியார் பரவும் அமரர் பிரானை முடியால் வணங்கி முதல்வனை முன்னி படியார் அருளும் பரம்பரன் எந்தை விடியா விளக்கென்று மேவி நின்றானே. இந்த நந்தா விளக்கு அல்லது விடியா விளக்கு சொல்லுவாங்க. அது குறையாத விளக்கு. இந்த விடியாத விளக்கு போல நந்தா விளக்கு போல இறைவனை நாம் பொருந்தி நிற்க வேண்டும், மேவி நிற்க வேண்டும். பதவுரை. அடியார் பரவும் அமரர் பிரானை. பெருமான் வந்து யாரை வணங்குகிறார்களோ அந்த அடியார்கள் தான் நிரந்தரமாக வணங்குகின்றார்கள். எனவே அந்த அடியார்கள் வணங்குகின்ற அடியார் வணங்குகின்ற பரவும் அடியார்கள் வணங்குகின்ற அமரர் பிரானை, அமர்கள் தேவர்களை குறிக்கும். அந்த தேவதேவனை மகாதேவனை அந்த முதல்வனை முடியால் வணங்கி தம் தலையால் வணங்கி முதல்வனை முன்னி எல்லா பொருளுக்கும் முதல்வனாக இருக்கக்கூடிய அந்த பெருமானை தலையால் வணங்கி முன்னுதல்னா உண்ணுதல் எண்ணுதல், அது வந்து நினைத்தல். முதல்வனை முன்னுதல் உண்ணுதல் எண்ணுதல்லாம் மனதால் நினைப்பதை குறிக்கும். பெருமானை வந்து நம்ம என்ன செய்யணும், அவனை தலையால் வணங்கி தியானித்து அவன் படியார் அருளும் பராபரன் எந்தை. அந்த மாதிரி பெருமான் என்ன செய்வான், அவன் நமக்கு அந்த அருளை வந்து கொடுப்பான். அந்த அருளக்கூடிய அந்த பரம்பரன் மேலான பிரானை நான் வணங்கி நின்றேன், நான் பொருந்தி நின்றேன் என்பது சொல்கிறேன். எனவே அடியார் பரவும் அமரர் பிரானை, அவன் வந்து அமரருக்கு தலைவனாக இருக்கின்றான். அமரருக்கு தலைவனாக இருந்தாலும் அந்த அமரர்களுக்கு அவன் அரியவனாக இருக்கின்றான். பிரமனும் திருமாலும் அவன் கூட நின்றாலும் அவன் அருமையை அறிய முடியவில்லை. அவர்களுக்கு அரியனாக அறிய முடியாதவனாக இருக்கின்றான். ஆனால் அவன் ஏற்பட்டான், அடியார்கள் வந்து இடைவிடாது காலம் நோக்காது அவர்கள் வழிபடும் போது அவர்களுக்கு எளியனாக இருக்கின்றான். தான் யாவரும் அறிவறியான் எமக்கு எளியான் என்று மாணிக்கவாசர் சொல்வார்கள். அவன்தான் முதல்வனாக இருக்கின்றான். இந்த உலகத்துக்கு அனைத்திற்கும் அவனாக வித்தாக இருக்கின்றான். படியார் அருள்னா நமக்கு வந்து படிநிலையில தான் இந்த ஞானம் வந்து கிடைக்கும். படி என்பது இந்த ஞான பூமியை குறிக்கும். இந்த ஞான பூமி அடைவதற்கு நம்ம இந்த ஆதாரங்கள் இருக்குது. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புடகம், அநாகதம், விசுத்தி, ஆக்கை, சகசாரம் என்ற படிப்படியாக இந்த யோகத்தில் வந்து செல்வது. சரியை கிரியை யோகம் இந்த படியின் மூலமாக ஞானத்தை அடைவது. எனவே பெருமானை படிமுறையில் தான் இந்த ஆன்மா வந்து அடைய முடியும். அவன் எப்படி இருக்கிறான், அவன் வந்து அணையாத விளக்காக அணையாத ரத்ன தீபமாக இருக்கின்றான், நமக்கு அந்த அருளை செய்கின்றான் என்ற கருத்தை சொல்லிவிட்டு அடுத்த திருப்பாடல். பறை பசு பாசத்து நாதனை உள்ளி உரை பசு பாசத்து ஒருங்க வல்லார்க்கு திரை பசு பாவ செலுங்கடல் நீந்தி கரை பசு பாசம் கடந்தெய்தலாமே.
இந்த பசுபாசம் கடந்து பெருமான் திருவடியை எய்தலாம் என்பது இந்த பாடலின் சிறந்த கருத்து. பசு பாசம், இந்த பசுவை கட்டியிருக்கின்ற அந்த பாசக்கயிற்றை, இந்த பாசத்தலைகளை நாம் கடந்து அதை உதயத்தில் விட்டு கரை எய்தலாமே, பெருமானுடைய திருவடியில் கரை சேரலாம் என்பது இந்த பாடலின் திரண்ட கருத்து. பறை பசு பாசத்து, பறை பசு பாசம், பறை என்பது இங்க அம்பாளை குறிக்கும், அம்பாளுக்கு தலைவனாகிய அந்த பதியை வந்து குறிக்கும். பதி பசு பாசம் சொன்னது பறை பசு பாசம்னு சொல்றாரு. அம்பாள் தான் நமக்கு வந்து திருவுருளை கொடுக்கின்றாள். எனவே பறை பசு பாசம் இந்த அம்பாளுக்கு தலைவனாக பதி, அது பசு பாசம், இந்த மூன்றுக்கும் நாதனாக இருப்பது யார்? அம்பாளுக்கு நாதனாக இருப்பதும் சிவபெருமான் தான். எனவே அவன் வந்து உமாபதி என்று சொல்கின்றார்கள். இந்த பசுக்களுக்கு தலைவனாக இருப்பவன் அவளை பசுபதி என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே அந்த அம்பாளுக்கும் இந்த ஆன்மாக்களுக்கும் இந்த பாசப்பொருளுக்கும் இந்த மூன்றிற்கும் தலைவனாக நாதனாக இருக்கிறான் அந்த சிவபெருமான். அவனை உள்ளி, அவனை இடைவிடாமல் தியானித்து உரை பசு பாசத்து ஒருங்க வல்லார்க்கு, அப்பொழுது அந்த ஆகமத்தில் சொல்லப்படுகின்ற அந்த பதி பசு பாச ஞானங்களை ஒரு சேர உணர வல்லவர்க்கு. அப்போது திரை பசு பாவ செழுங்கடல் நீந்தி, இந்த ஆன்மாக்கள் இருந்து பாவக்கடல் இருக்கு. இந்த பாவக்கடல் அது பவக்கடல் என்ன செய்கிறது? இந்த அலை போல துன்பங்கள் வந்து கொண்டே இருக்கின்றது. இந்த அலை போல வருகின்ற அந்த ஆன்மாக்களின் பாவக்கடலை நீங்கள் என்ன செய்யணும்? நீந்தி, திரை பசு பாச செழுங்கடல் நீந்தி கரை பசு பாசம் கடந்து எய்தலாமே. அப்ப நீ என்ன செய்யலாம்? அப்ப அந்த பசு ஞானத்தையும் பாச ஞானத்தையும் கடந்து, இந்த பசுத்துவத்தையும் பாசத்துவத்தையும் கடந்து என்ன செய்யலாம்? எய்தலாமே, பெருமானின் திருவடியை நீங்கள் கரை சேரலாம் என்பது இந்த பாடலின் வந்து திரண்ட கருத்து. பறைநாதன், உயிர்களுக்கு வந்து அனுகிரகம் செய்வது எது? அந்த பறையாகிய அம்பாள். இந்த அம்பாளுக்கும் நாதனாக இருப்பவன் இந்த பெருமான், பராசக்திக்கு தலைவன். எனவே அதை பறைநாதன் என்று சொன்னார். பசுநாதன், இந்த ஆன்மாக்கள் வந்து பசுக்கள், அவை மலத்தால் ஆணவம் கண்மம் மாயையால் கட்டுண்டு கிடக்கின்றது. அப்போது அந்த பசுக்களுக்கு நாதனாக இருக்கின்றான். அப்போது அந்த பாசநாதன், இந்த ஆன்மாக்களை பந்தித்திருப்பது இந்த ஆணவம் கண்மம் மாயை. அந்த ஆணவத்தை ஒடுக்குவதற்காக பெருமான் என்ன செய்கின்றார்? அந்த கண்மத்தையும் மாயையும் வந்து சேர்க்கின்றார். அப்ப இந்த கண்மத்தையும் மாயை ஆணவம் மூன்றையும் ஒரு சேர நீக்குகின்றார். எனவே அந்த பாசங்களை வலியை, ஆணவ மனத்தின் வலிமையை குறைக்கின்றார். அப்போது முழுமையாக வந்து அகற்றுகின்றார். எனவே பெருமான் தான் அந்த பாசத்தை ஆள்பவர். எனவே புறத்தை ஆள்பவன் வந்து அந்த கோலையை ஆள்பவன் என்ப போல இந்த சடமாகிய பாசம் வந்து ஆன்மாக்களை கட்டாதவாறு பிரித்து ஆள்பவன் என்ற அந்த கருத்தை வந்து இந்த இடத்துல சொல்ற. அத பசு பாசத்து உரை ஒதுங்க உள்ளார்க்கு. இது வந்து பசு ஞானம், இது வந்து பாசஞானம். பாசஞானம் வந்து அடிவட்ட ஜடம்னு புரிஞ்சுக்கிறது. அப்ப என்ன, அவற்றை அகற்றி பதிஞானத்தோடு இந்த சிவபெருமன் இருக்கக்கூடிய இந்த சிவஞானத்தோடு ஒருமிக்க வல்லாருக்கு என்ன செய்யலாம்? நீங்கள் புறவி பெருங்கடலை நீங்கள் நீந்தலாம் என்று சொல்வார்கள். இப்போதான் இந்த காரைக்காலமையர் வந்து சொல்வார்கள், அறிவானும் தானே அறிவிப்பான் தானே அறிவாய் அறிகின்றான் தானே. அறிவானும் தானே, அது பெருமானுடைய முற்றறிவை குறிக்கும். அதாவது எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் ஒருங்கே அறியக்கூடியவன் அவன் அறிவன். அறிவிப்பான் தானே, இந்த உயிர்களுக்கு இந்த ஞான செய்தியை அறிவிப்பவன் தானே. அந்த பெருமான் வந்து வேறாக நின்று உடனாக நின்று அவன் உணர்த்துகின்றான். இந்த உடல் வந்து ஜடப்பொருள்பா, நீ மயங்கிடாதே. உலகம் வந்து ஜடப்பொருள்பா, அதை மயங்கிடாதே, நீ சித்து பொருள் என்று அறிவிப்பவன் அவன். இந்த அறிவித்தால்தான் இந்த ஆன்மா வந்து அறியும். அறிவிக்க அறியும் சித்து, உணர்த்த உணரும் சித்துன்னு சொன்னேன். அறிவிப்பான் தானே அறிவாய் அறிகின்றான் தானே. அப்ப கூட இந்த ஆன்மா தானா அறியுமானா, அந்த ஆன்மாவை கூட சேர்ந்து சிவபெருமான் நின்றால்தான் இந்த ஆன்மாவால் வந்து அறிய முடியும். இதுதான் காணும் விவகாரம் காட்டும் விவகாரம் என்று சொல்வார்கள். இதற்குள் வந்து நீங்க என்ன செய்யணும்னா அதிகமாக போக வேண்டாம். பாச ஞானம்னா என்ன, பசு ஞானம்னா என்னன்னா, அதுக்கு வந்து ஒரு செயல் ஒன்று இருக்கு. இருவகையாய் மாயினும் உண்டான ஞானம் எவ்வளவு உண்டு அவ்வளவும் பாச ஞானம். இந்த மாயையால் கிடைக்கக்கூடிய ஞானம் வந்து பாச ஞானம். மருவிய தற்போதத்தால் சித்தி முத்தி
மதித்து அழுந்த நிட்டை பசுஞானமாகும். நான் என்ன செய்யறேன், கேட்டு சிந்தித்து தெளிந்து நிஷ்டை கூடி விடுகின்றேன். நிஷ்டை கூடும் போது அப்ப என்ன செய்யறேன், என்னையே பிரம்மமாக சிவமாக நினைக்கின்றேன். ஏன்னா அப்ப சர்வ வியாபகமாக இந்த 224 கோணங்களும் எனக்குள் இருப்பதை அடைகின்றேன். இப்ப நான் தான் சிவன், நான் தான் தெய்வம், நான் தான் இறைவன் என்று அந்த அறிவு இருக்கு இல்லையா, தன்னையே பிரம்மமாக மதிப்பது, தன்னையே சிவமாக மதிப்பது, அது பசுஞானம். பரவும் இவை அஞ்ஞானம். இது இரண்டுமே அஞ்ஞானம் தான். இதே அறியாமைதான். பாச ஞானம் பசுஞானம் சுதந்திர ஹீனன் என்றோ. இந்த ஆன்மாவுக்கு சுதந்திரம் கிடையாது, கட்டப்பட்டது. எனவே இருவகை ஞானமும் நீங்கி, இந்த பசுஞானம் பாச ஞானம் அந்த இரண்டும் நீங்கி அருளால் ஆவி, அப்போது பெருமானுடைய திருவரோடு கூடி ஈசன் அடி கூடல் இறைஞானமாகுவேன். பாசஞானம் பசுஞானத்தை நீங்கி பெருமானுடைய திருவருளால் ஈசன் அடியை கூடுவதுதான் பதிஞானம் என்கின்ற இறைஞானம் என்ற கருத்தை சொல்லி இந்த திருமந்திர சிந்தனையை நிறைவு ஒரு பட்டதற்கு அறிவிச்சு. சூடுவன் நெஞ்சிடை வைப்பன் பேரான் என்று பாடுவன் பன்மலர் தூவி பணிந்து நின்று ஆடுவன் ஆடி அமரர் பிரான் என்று நாடுவன் நான் என்று அறிவது தானே. பெருமானை கூடுவதால் கிடைக்கக்கூடிய அந்த ஆனந்த மேலத்தை இந்த பாட்டுல சொல்ல. சூடுவேன் பூங்கொன்றை என்ற இந்த மாணிக்க வாசக பாட்டு உங்களுக்கு ஞாபகம். சூடுவன் பெருமானுடைய திருவடிகளை என்னுடைய தலையில் நான் சூடிக்கொள்வேன். நெஞ்சினை வைப்பேன், பெருமானுடைய திருவடியை என் நெஞ்சில் என் மனத்தில் வைத்து நான் பாதுகாப்பேன். பிரான் என்று எனக்கு தலைவன் என்று பாடுவேன். ஏற்கனவே பாடியிருக்காங்க, அந்த பாட்டை நான் பாடுவேன். பன்மலர் தூவி பணிந்து நின்று ஆடுவேன். பல பூக்களை கொண்டு நான் அர்ச்சித்து நான் பெருமான் முன்னாடி நான் வணங்கி நடனம் ஆடுவேன். ஆடிப்பாடி அண்ணாமலை கைதொல ஓடி போகும் உளவினைகளே. எனவே வணங்கி ஆடுவேன். ஆடி அமரர் பிரான் என்று பெருமானே நீதான் தேவதேவன், நீதான் மகாதேவன் என்று நாடுவேன். நான் பெருமானுடைய திருவடிகளை நாடுவேன், விரும்புவேன். நான் என்று அறிவது தானே, இதுதான் நான் அறிந்து கொண்ட இயல்பு என்று தன்னுடைய சுய அனுபவத்தை திருமூலர் சொல்லியிருக்கின்றார்கள். இவை இத்துடன் நம்முடைய பாயிர பகுதி முடிவுகின்றது. பெருமானுடைய திருவடியை தலையிலே சுற்றிக் கொள்வேன், மனத்தில் வைப்பேன், தலைவன் என்று பாடுவேன், கூச்சலை கொண்டு நான் அர்ச்சிப்பேன், ஆடுவேன், தேவர் பிரான் என்று பாராட்டுவேன். நான் அறிந்து கொண்டது அனுபவித்தது இது என்று திருமூலர் சொன்ன அனுபவத்தை சொல்லி எனது உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்கள் தங்களுடைய ஐயங்களை கேட்கலாம், கருத்துக்களை பதிவு செய்யலாம், இதெல்லாம் நிறைவு செய்து விடலாம். ஐயா நீங்களே வாழ்த்து பாடல் பாடிடுங்கய்யா. வாழ்த்து பாடல் பாடிடுங்க, நீங்களே பாடுங்கய்யா. வான்முகில் வளாத பெய்க மலைவளம் சிறக்க மன்னன் பொன்முறை அரசு செய்க குறைவளாத வாழ்க. நான்மறை அரங்கள் ஓங்க நட்டவும் வேலிமல்க. மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். ஆறிரு தடந்தோல் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெப்பை ஒரு செய்த குக்குடம் வாழ்க. செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க, யானைதன் அணங்கு வாழ்க. மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம், வாழ்க சிறிய அடியார் எல்லாம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். சிற்றபேசா சிவசிதம்பரம். சிவசுப்பிரமணியம் சிவசுப்பிரமணியம் சிவசுப்பிரமணியம். நன்றிங்க, நன்றிங்க. சிறப்பான கருத்து. சாருமதி அம்மா நீங்க ரெக்கார்டை நிறுத்திருக்கீங்க. சாருமதி அம்மா நீங்க ரெக்கார்டை முடிச்சிருங்க.